அனைவருக்கும் வணக்கம். நம்ம பரியின் பணுவல் பற்றையில நேற்றிலிருந்து தளபதி ராஜா அவர்கள் எழுதிய விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் அப்படிங்கிற இந்த புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த புத்தகத்துல நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு அத்தியாயம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து டெப்த் நமக்கு அது புரிஞ்சுது, இந்த புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா பெரியார் மீது வைக்கப்படக்கூடிய அவதூறுகளுக்கு அவதூறான விமர்சனங்களுக்கான பதில் தரக்கூடிய ஒரு புத்தகமா தான் இந்த புத்தகம் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. பல்வேறு தகவல்கள் பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில இருந்து, அவரு பெரியார் எழுதின எழுத்துக்கள் இருந்து, அவருடைய பேச்சுக்கள்ல இருந்தே வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. அதன் மூலமாக இந்த அவதூறுகளுக்கு ஆசிரியர் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ நேற்றுக்கு பெரியாரும் கடவுள் மறுப்பும் அப்படிங்கிற அத்தியாயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கும் அதோட ஒரு தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பெரியார் அடிகளார் உறவு புரட்டகளின் பொய் மூட்டை அப்படிங்கிற அத்தியாயம். அது தொடர்ந்து வந்து மத அழைப்பாளரா பெரியார் அப்படிங்கிற சாப்டர். ஸோ இந்த 2 சாப்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்றேன். பெரியார் அடிகளார் உறவு புரட்டர்களின் பொய் மூட்டை. திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் திரிபுவாதத்திலிருந்து பெரியாரை காப்பதுதான் எங்கள் பெரும் பணியாக இன்று இருக்கிறது என்பார். பொது மேடைகளில் பேசும்பொழுது, பத்திரிகைகளில் எழுதும் பொழுதும் தலைவர்கள் தொடர்புடைய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுவது வழமையான ஒன்றுதான். ஆனால் ஒரு சிலர் அதை தங்கள் பொறுப்புணர்ந்து செய்வதில்லை. தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அடிப்படை ஆதாரமற்ற எதையும் உளறி கொட்டுகிறார்கள். இந்த வகையைச் சேர்ந்த ஓர் அரசியல் பேச்சாளர் அண்மையில் எழுதிய முற்றிலும் உண்மைக்கு மாறான ஒரு கருத்து தந்தை பெரியார் மீதான மரியாதையை குறைப்பதாக அமைந்துவிட்டது. மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் காலில் தந்தை பெரியார் விழுந்ததாக தவறான ஒரு தகவல் திட்டமிட்டு வலைதளங்களிலும் முகநூலிலும் பரப்பப்படுகிறது. 1968 திருச்சியில் நடைபெற்ற பெரியார் பிறந்தநாள் நிகழ்வின் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறுகிறார்கள். இது உண்மையாக இருக்க முடியுமா என்பதை அறிந்து கொள்ள அடிகளாருக்கு பெரியார் மீதான மதிப்பீட்டை நாம் முதலில் அறிந்து கொள்வது அவசியம். அடிகளார் தனது கட்டுரைகளில் பெரியாரை பற்றி குறிப்பிடும் பொழுதெல்லாம் தலைவர், தமிழர் தலைவர், தமிழின காவலர், வழி தலைமுறை தலைவர் என்றுதான் எழுதியிருக்கிறார். அவர் மேடைகளில் பேசும் பொழுதும் இச்சொற்களையே பயன்படுத்தி இருக்கிறார். அடிகளாரால் தலைவர் என்று அழைக்கப்பட்ட பெரியார் ஒரு மனிதன் காலில் மற்றொரு மனிதன் விழுவது சுயமரியாதைக்கு இழுக்கு என்று தன் வாழ்நாள் முழுவதும் பரப்புரை செய்த பெரியார் அடிகளார் காலில் விழ வாய்ப்பு இருக்கிறதா என்று சில நொடிகள் சிந்தித்திருந்தாலே தெரிந்திருக்கும். இது புரட்டர்களின் பொய் மூட்டை என்பதும் புரிந்திருக்கும். அடிகளாரை பற்றி பெரியார் எழுதுகிறார். சைவர்கள் நெற்றியில் விபூதி பூசிக்கொள்வதுதான் பக்தர்களின் இன்றியமையாத கடமை என்பார்கள். வைஷ்ணவர்கள் நெற்றியில் நாமம் போட்டுக் கொள்வதுதான் பக்தர்களின் இன்றியமையாத கடமை என்பார்கள். பகுத்தறிவுவாதிகளோ இவை இரண்டையும் பார்த்து சிரிப்பார்கள். மனித சமுதாய வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் மதம் ஒரு முட்டுக்கட்டை என்று கருதுகிறவர்கள் பகுத்தறிவுவாதிகள். பிறர் சிரிப்பதை பற்றி கவலைப்படாமல் தங்களால் முடிந்த அளவுக்கு பகுத்தறிவுவாதிகளை அனுசரித்து ஆதரித்து பயன்படுத்திக் கொள்வார்கள் சிலர். அக்குழுவில் சேர்ந்தவர்கள்தாம் நம் பணிவுக்கும் போற்றுதலுக்கும் உரிய குன்றக்குடி மகா சன்னிதானமாவார்கள். அதாவது சர்க்கஸ் வளையத்தில் சிங்கமும் ஆடும் எப்படி ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து விளையாட்டு காட்டி ஒன்றை ஒன்று சுமக்கிறதோ அதுபோலத்தான் ஒன்றுக்கொன்று பரிகாசம், வெறுப்பு, எதிர்ப்பு கொள்ளக்கூடிய பகுத்தறிவும் மதமும் குழவுவதுமாகும். சிங்கத்துக்கும் ஆட்டுக்கும் ஒற்றுமைக்கு காரணம் சர்க்கஸ் மாஸ்டரின் சவுக்கடிதான். அதுபோல மதமும் பகுத்தறிவும் ஒன்றுபட்டு குழவ காரணம் மக்கள் நலமும் வளர்ச்சியும் தான். ஆகவே இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. இதுதான் அடிகளாரை பற்றிய பெரியாரின் கூற்று. எனவே இது தொடர்பாக பெரியார் அவர்களின் உதவியாளரும் அந்த காலகட்டத்தில் பெரியாருடன் இருந்தவருமான திருச்சி மகாலிங்கம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு 1968 இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதாக சொல்லப்படுகிறதே, நீங்கள் பெரியார் அருகிலேயே இருந்தவர், நீங்கள் இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டபோது இது விஷமத்தனம், அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவே இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். நீங்கள் கூறிய மறுப்பை அப்படியே கடிதமாக எழுதி தாருங்கள், இணையதளத்திலும் பத்திரிகைகளிலும் வெளியிடுவோம். அதன் பிறகாவது பொய்யர்கள் தங்கள் பொய்களை மூட்டை கட்டிக் கொள்ளட்டும் என்று கூறினேன். ஐயா மகாலிங்கம் அவர்கள் ஆர்வத்தோடு தன் கைப்பட கடிதம் எழுதி தந்தார்கள். அந்த செய்தி வருமாறு: 1967ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் தந்தை பெரியார் அவர்களின் 89ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவும் திருவுருவ சிலை திறப்பு விழாவும் திருச்சியில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அவ்விழாவில் தமிழக முதல்வர் அண்ணா, சபாநாயகர் சீபா ஆதித்தனார், தவ திரு குன்றக்குடி அடிகளார், கல்வி வள்ளல் காமராஜர், ராஜா சர் முத்தையா செட்டியார் மற்றும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
நான் தந்தை பெரியாரின் உதவியாளனாகவும் விடுதலைக்கு செய்தி அனுப்புவனாகவும் எப்போதும் ஐயா அருகிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவனாக இருந்தவன். தவத்திரு அடிகளார் அவர்கள் வருகை தந்தபோது தந்தை பெரியார் அவர்கள் தள்ளாடியபடி எழுந்து இரு கரங்களை கூப்பி வணங்கி வரவேற்று அமரச் செய்தார்கள். அவர் காலில் விழுந்து வணங்கினார் என்பது உண்மைக்கு மாறுபட்ட செய்தியாகும். இந்த விஷமத்தனமான செய்தி வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். 1968 நடைபெற்ற தந்தை பெரியாரின் 90வது பிறந்தநாள் விழாவும் நிறுவனர் நாள் விழாவும் திருச்சி பெரியார் மாளிகையில் நடைபெற்றது. அதிலும் தவத்திரு அடிகளார் கலந்து கொண்டார். அப்பொழுதும் அவர் காலில் விழவில்லை. தி. மகாலிங்கம் 25/6/2012. 2012 இருந்து இப்படி ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான ஒரு இதுதான் இந்த விளக்கம் தான் இந்த இதுல நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தந்தை பெரியாரின் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் வெட்ட வெளியில் பல ஆயிரம் மக்கள் முன்னிலையிலேயே நடக்கும். ஐயாவை தனிப்பட்ட முறையில் யார் சந்திக்க சென்றாலும் அவரை சுற்றி கருஞ்சட்டை தொண்டர்கள் பலர் இருப்பதே வழமை. அதுவும் இறுதி காலத்தில் உடல் நலிவுற்று சிரமப்பட்டு வந்த நிலையில் ஒரு சிலராவது உதவிக்கு உடன் இருப்பார்கள். மேற்சொன்ன நிகழ்ச்சியின் போதும் பல பெரியார் தொண்டர்கள் உடன் இருந்தனர். அவர்களில் மிக அருகில் இருந்த ஒருவர் தி. மகாலிங்கம். அவர்தான் இந்த மறுப்பை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தந்தை பெரியார் அவர்கள் அடிகளாரின் அழைப்பை ஏற்று குன்றக்குடி மடத்துக்கு வந்தபோது அடிகளாரின் அழைப்பை ஏற்று குன்றக்குடி மடத்துக்கு சென்றபோது பெரியார் தன் நெற்றியில் விபூதி பூசி கொண்டு சென்றார் என்றும் அடிகளாரே பெரியார் நெற்றியில் விபூதி பூசினார் என்றும் அடிகளார் முன்னிலையில் மடத்தினர் விபூதி பூச அதை பார்த்த அடிகளார் அவர்களை உடனே கண்டித்தார் என்றும் இப்படி பல சரக்குகளை தங்கள் கற்பனைக்கு ஏற்ப பலரும் தட்டி விடுவது வழக்கமாக உள்ளது. குன்றக்குடி அடிகளார் மடத்திற்கு பெரியார் சென்றபோது அப்படி என்னத்தான் நடந்தது? இணையத்தில் சொல்லப்படும் எந்த செய்தியையும் உடனே பல நூறு பேருக்கு பகிரும் பணியில் இளைய தலைமுறை ஈடுபட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது இதுபோல பொறுப்பற்று எதையாவது எழுதுவது கண்டிக்கத்தக்கது. தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் அவர்களிடம் நெருங்கி பழகியவர். பலமுறை குன்றக்குடி ஆதீன மடத்திற்கு சென்று வந்திருக்கிறார். ஒருமுறை அவர் மடத்திற்கு சென்றபோது ஆதீன மரபுப்படி அவருக்கு தலமரியாதை செய்யப்பட்டது. அதில் திருநீர் அணிவித்தலும் உண்டு. அப்போது சின்ன பட்டமாக இருந்த நடராஜ தேசிகர் தலைவர் பெரியாருக்கும் திருநீர் பூசிவிட்டார். மரியாதை நிமித்தமாக பெரியார் அவர்களும் அதை மறுக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து முகத்தை துடைப்பது போல் தன் நெற்றியில் பூசப்பட்ட சாம்பலை அளித்திருக்கிறார் பெரியார். பின்னர் இதை அறிந்த அடிகளார் அவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் சொல்லி வருத்தப்பட்டதாக செய்தி உண்டு. காலப்போக்கில் இதே செய்தி அடிகளாரை சந்திக்க சென்ற பெரியார் விபூதி பூசிக்கொண்டதாக எதிரிகளால் திட்டமிட்டு திரிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தமிழன் கட்டிய கோயிலில் தமிழில் பூஜை செய்ய வேண்டும், தமிழரே செய்ய வேண்டும். நான் தமிழர் என்று சொல்வது நம் நாட்டில் சூத்திரர்கள் என்று சொல்லப்படுபவர்களைத்தான் என்ற பெரியார் இது தொடர்பாக அடிகளாருக்கு எழுதும் கடிதத்தில் நாம் இருவரும் நட்பு முறையில் அன்பர்களாகவும் கொள்கையில் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வாய்ப்பில்லாதவர்கள் என்றாலும் ஒன்றுபட்ட லட்சியங்களுக்கு மக்கள் நலனையும் தமிழர் தன்மானத்தையும் முன்னிட்டு கூடியதை செய்வோம் என்று எழுதினார். அடிகளார் தமிழுக்காக சிறை சென்றவர். 1962ஆம் ஆண்டிலே சென்னையில் நடைபெற்ற வாக்காளர் மாநாட்டிற்கு பெரியாரால் தலைமை தாங்க அழைக்கப்பட்டவர். இந்த வகையில் அடிகளார் மீது பெரியாருக்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் இருந்தது. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கு நாம் தான் மிகப்பெரிய மரியாதையை காட்ட வேண்டும். இதுதான் இன உணர்வு. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பெரியார். பெரியாருக்கும் அடிகளாருக்குமான உறவு பெரியார் முன்வைத்த கடவுள் மத மறுப்பின் நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கான சான்றாகும். சமூக சமத்துவம் மற்றும் சூத்திர இழிவு ஒழிப்பை ஏற்றுக்கொண்டவர்களோடு கடவுள் மத மறுப்பாளராக இருந்த பெரியார் நட்பு பாராட்டவும் இணைந்து பயணிக்கவும் தயாராகவே இருந்தார். 1971ஆம் ஆண்டு தமிழக தேர்தல் உச்சகட்ட பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் சேலத்தில் நடந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலத்தில் பெரியார் ராமனை செருப்பால் அடித்ததாக திட்டமிட்டு ஒரு பொய்யை கிளப்பிவிட்டு அவர் ஆதரவு பெற்ற திமுகவிற்கா உங்கள் ஓட்டு என பார்ப்பன ஏடுகள் அவதூறு பரப்பின. உடனே குன்றக்குடி அடிகளார் பெரியார் பக்கம் நின்று இன்றைக்கு ஆத்திகம் என்பது உயர்சாதி வகுப்பாராகிய சிறுபான்மையினர் நலன் காப்பதாக இருக்கிறது, நாத்திகம் என்பது பார்ப்பனர் அல்லாதாராகிய பெரும்பான்மையோர் நலன் காப்பதாக விளங்குகிறது, எது வேண்டும் என்பதை வாக்காள பெருமக்களை சிந்தித்து வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டார். பெரியாருக்கும் அடிகளாருக்குமான உறவு சமூக நலன் தொடர்பானது. அதை சரிவர புரிந்து கொண்டால் இது போன்ற சந்தேகங்களுக்கு வாய்ப்பில்லை. இந்த கட்டுரையை ஆசிரியர் உண்மை இதழ்ல 16/7/2012 எழுதியிருக்காரு. 2012 25/6 மகாலிங்கம் அவர்களுடைய மறுப்பு பார்த்தோம். அந்த சமயத்துல பேசப்பட்ட அவதூறுகளுக்கு 16/7/2012 எழுதப்பட்ட மறுப்பு தான் இந்த கட்டுரை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மத அழைப்பாளரா பெரியார்? மானுட சமூகத்தை மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்றுவதே தன் வாழ்நாள் பணியாக கொண்டு கடவுள் மத சாதி தடைகளை தகர்த்து எரிந்து சமத்துவ சமுதாயம் படைக்க தள்ளாத வயதிலும் மூத்திர சட்டியை சுமந்தபடி சுற்றி சுற்றி தொண்டாற்றிய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் உலகத் தலைவர் பெரியார். மானுட பற்றை தவிர வேறு எதன் மீதும் எனக்கு பற்று இல்லை என்று பறைசாற்றியவர். சமூக நீதி குரல் எழுப்பி 1925ஆம் ஆண்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கம் கண்ட பெரியார் சாகும் தருவாயிலும் தான் கொண்ட கொள்கையில் சாயாத சிங்கமாய் சிலிர்த்து நின்றார். காங்கிரஸை ஒழிப்பதே முதல் வேலை என்று சூளுரைத்து வெளியேறிய பெரியார்தான் பச்சை தமிழர் காமராசரை ஆதரித்தார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இரட்சகர் காமராசர் என்றார். அவரது ஆட்சியில்தான் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் வேர்களில் கல்வி நீரோடை பாய்ந்தது. அரசு பணிகளில் அடக்கப்பட்ட சமூகம் அடியெடுத்து வைத்தது. காமராசரை வலுப்படுத்துங்கள் என்று முழங்கினார் பெரியார்.
கல்வி வளர்ச்சிக்கு காரணம் பெரியார், காரியம் காமராசர் என்று ஏடுகள் எழுதின. மனித வளர்ச்சிக்கு பயன்படாத மத குப்பைகளை மண்ணோடு மண்ணாக புதைக்கச் சொன்னவர் பெரியார். மன்னிக்கணும், ஒரு அழைப்பு. மனித வளர்ச்சிக்கு பயன்படாத மத குப்பைகளை மண்ணோடு மண்ணாக புதைக்கச் சொன்னவர் பெரியார். அதே பெரியார் தான் சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டி புத்த மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஆனால் புத்த மதத்தை தழுவ முடிவெடுத்து அம்பேத்கர் அழைப்பு விடுத்த போது பெரியார் அதை மறுத்தார். இஸ்லாத்துக்கோ புத்த மதத்திற்கோ செல்வதை கூட சூத்திரப்பட்டம் ஒழிய ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே கருதினார் பெரியார். கேவலம் வயிற்று சோற்றுக்காக 100% மக்கள் இழிவான குற்றமான காரியம் என்று சொல்லப்படுவதை எல்லாம் செய்கிறார்கள். அப்படி இருக்க இஸ்லாத்துக்கு செல்வதில் என்ன இழிவோ குற்றமோ இருக்கிறது? உலகில் மதங்கள் ஒழிக்கப்படும் போது இஸ்லாம் மதமும் ஒழிந்து போகும் என்று ஓங்கி ஒழித்தார். பெரியாரின் சொல்லிலும் செயலிலும் நேர்மை இருந்தது. கடைசி வரை தாம் கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருந்தார். தமிழ்ச் சமுதாயம் அவர் மீது நம்பிக்கை வைத்தது. பெரியாரை வளைக்கவோ திரிக்கவோ முயற்சி செய்பவர்கள் என்றும் அம்பலப்பட்டு போவார்கள் என்பதை வரலாறு அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. திரு சேஷாச்சலம் அவர்கள் சில நாட்கள் பூங்குன்றனாக பவனி வந்து பின் பெரியாரின் கொள்கைகள் தன்னை ஆட்கொண்டதாக சொல்லி பெரியார் தாசன் என பெயர் மாற்றி அதன் பின்னர் புத்த மதம் தன்னை ஈர்த்ததாக கூறி அதற்கு தாவி உடன் சித்தார்த்தன் என பெயர் மாற்றி இறுதியில் இஸ்லாமே இனிய மார்க்கம் என்பதை கண்டறிந்து அப்துல்லாவாக வேடமேற்று அண்மையில் மைத்தானவர். தன் நாவன்மையால் தமிழ்நாட்டு மேடைகளில் வலம் வந்தவர். அவர் எழுதிய இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா என்னும் நூலை இஸ்லாமிய அழைப்பு மற்றும் ஆய்வு மையம் அண்மையில் வெளியிட்டிருக்கிறது. அப்துல்லா என்ற பெயரில் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளதால் இனி அப்துல்லா என்றே குறிப்பிடுவோம். நபிகள் நாயகம் விழா போன்ற இஸ்லாமிய விழாக்களில் பெரியார் பேசிய 1-2 உரைகளை எடுத்து அதையும் முழுமையாக வெளியிடாமல் சிற்சில வரிகளை மட்டும் பொறுக்கி பக்கத்திற்கு பக்கம் மேற்கோள் காட்டி தன் கருத்துக்கு வலு சேர்க்க முயற்சிக்கிறார் அப்துல்லா. 1923 1973 வரை பெரியார் இஸ்லாத்தை பற்றி பேசி வந்திருக்கிறார் என்று குறிப்பிடும் அப்துல்லா 50 ஆண்டுகளில் காண கிடைத்தது 2-3 கட்டுரைகளே என்பதையும் அதிலும் முன்னுக்கு பின் வெட்டப்பட்ட சில வரிகளே என்பதையும் நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் தனது கருத்துக்களை மட்டுமே பேசி வந்த நான் இந்த விஷயத்தில் எனது கருத்துக்களை கூறாமல் பெரியாரின் கருத்துக்களையே கூற விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூலுக்கான மறுப்பாக நாமும் எமது சொந்த கருத்தாக எதையும் வைக்கப் போவதில்லை. பெரியாரின் மத ஒழிப்பு கொள்கையை கொச்சைப்படுத்த முயல்வோரை தோலுரிக்க அவர் வழியிலேயே அவர் எடுத்துக்கொண்ட பெரியார் கட்டுரைகளின் மறைக்கப்பட்ட பகுதிகளோடு மேலும் சில பேச்சுகளையும் கட்டுரைகளையும் எடுத்து காட்டியிருக்கிறோம். பெரியார் இஸ்லாத்தின் அழைப்பாளராகவே ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்தார் என்று எழுதுகிறார் அப்துல்லா. பெரியாரோ 1927 நான் எந்த மதத்துக்காரனுக்கும் ஏஜென்ட் அல்ல என்று எச்சரித்திருக்கிறார். அந்த பத்தி நான் எந்த மதத்துக்காரனுக்கும் ஏஜென்ட் அல்ல, அல்லது எந்த மதத்துக்காரனுக்காவது நான் அடிமையும் அல்ல. அன்பு அறிவு என்கிற 2 தத்துவங்களுக்கு மாத்திரம் ஆட்பட்டவன். மதம் என்பது நாட்டிற்கோ ஒரு சமூகத்திற்கோ தனி மனிதனுக்கோ எதற்காக இருக்க வேண்டியது? ஒரு தேசத்தையோ சமூகத்தையோ அது ஒரு மனிதனின் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டதா அல்லது ஒரு மனிதனின் மனசாட்சியை கட்டுப்படுத்தக்கூடியதா? மனிதனுக்காக மதமா, மதத்துக்காக மனிதனா என்பவைகளை தயவு செய்து யோசித்து பாருங்கள். குடியரசு 11/9/1927. நமது நிலைக்கு காரணம் என்ன? நமது தரித்திரத்திற்கு யார் காரணம்? நமது செல்வமும் பாடும் என்ன ஆகின்றன என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கின்ற முட்டாள்தனமே நமது இன்றைய இழிவு நிலைக்கு காரணம். மதத்தையாவது சாதியையாவது கடவுளையாவது உண்மை என்று நம்பி அவைகளை காப்பாற்ற முயற்சிக்கும் எவனாலும் மக்களுக்கு சமத்துவமும் அறிவும் தொழிலும் செல்வமும் ஒரு காலம் ஏற்படாது. குடியரசு 14/9/1930. மதத்தையோ கடவுளையோ உண்மை என்று நம்பி காப்பாற்ற முயற்சிப்பவர்களால் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லும் பெரியாரை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு அழைப்பாளராக அடையாளப்படுத்தும் அப்துல்லா பெரியார் இறைவனை பற்றியும் தொடர்ந்து பேசியிருப்பதாக கூறுகிறார். அப்படி அவர் இறைவனை பற்றி பேசியிருப்பாரே ஆனால் அந்த வரிகளை எடுத்து காட்டியிருக்க வேண்டியதுதானே. இறைவனை பற்றி பெரியார் பேசியிருக்கிறார். எப்படி தெரியுமா? கடவுள் இல்லவே இல்லை என்று பேசியிருக்கிறார். பெரியார் இஸ்லாத்தை பேசியிருக்கிறார். இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. சூத்திரப்பட்டம் ஒழிய பிற்படுத்தப்பட்ட மக்களே இஸ்லாத்துக்கு சென்று உங்கள் இழிவை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அவர் இஸ்லாத்தின் மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டவும் தயங்கியதில்லை. மனிதனின் அறிவிற்கு பயப்படும் கடவுளும் மார்க்கமும் உலகத்தில் யாருக்கு என்ன பயனை அளிக்கக்கூடும்? அறிவையும் ஆராய்ச்சியையும் கண்டால் ஏன் பயந்து ஓடுகிறீர்கள்? அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் பயந்த கடவுளையும் மதத்தையும் வைத்திருக்கிறவனை விட கடவுள் மதம் இவைகளை பற்றி கவலைப்படாதவனே, இல்லை என்று கருதி கொண்டிருப்பவனே வீரன் என்று நான் சொல்லுவேன். சமாதை வணங்க வேண்டாம், பூசை செய்ய வேண்டாம் என்றால் உங்கள் மார்க்கம் போய்விடுமா? அப்படியானால் இந்து மார்க்கத்திற்கும் இஸ்லாம் மார்க்கத்திற்கும் வித்தியாசம் என்ன? இஸ்லாம் மார்க்கத்தில் தான் ஒரே ஒரு கடவுள் என்பதும் அதற்கு உருவமில்லை என்பதும் அதை தவிர மற்றதை வணங்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் அல்லா சாமி பண்டிகையிலும் கூண்டு முதலிய பண்டிகைகளிலும் திருவிழாக்களிலும் இஸ்லாமியர் சிலர் நடந்து கொள்வது மிகவும் வெறுக்கத்தக்கது. இவைகளை எல்லாம் ஒரு மார்க்க கட்டளை என்று சொல்வதானால் அந்த மார்க்கம் ஒரு நாளும் அறிவு மார்க்கமாகவோ உண்மையில் நன்மை பயக்கும் மார்க்கமாகவோ இருக்க முடியாது. இன்று இந்துவும் கிறிஸ்தவனும் பகுத்தறிவை கொண்டால் பயப்படுகிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் தான் தங்கள் மார்க்கம் பகுத்தறிவுக்கு ஏற்றது என்று பந்தயம் கட்டுகிறார்கள். ஆனால் சமாது வணக்கமும் கொடி வணக்கமும் பூண்டு உற்சவமும் அல்லா சாமி பண்டிகையும்
கொண்ட மக்களை ஏராளமாய் வைத்துக்கொண்டு அவற்றையும் மார்க்க கொள்கையோடு சேர்த்துக் கொண்டிருக்கிறவர்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இஸ்லாம் மார்க்கம் பகுத்தறிவு மார்க்கம் என்று எப்படி சொல்ல முடியும்? மற்ற மதங்களை விட இஸ்லாம் மதம் மேலானது என்பது எனது அபிப்பிராயம். ஆனால் அதில் இது சிறிது கூட சீர்திருத்தம் வேண்டியதில்லை என்பவர்களுடன் நான் முரண்பட்டவன். ஏனெனில் நான் கண்களில் பார்ப்பதை கொண்டுதான் சொல்கிறேன். இன்று இஸ்லாம் மத சடங்குகள் சீர் செய்யப்பட வேண்டியவை என்று துணிந்து கூறுவேன். குடியரசு 1/2/1931 பெரியார் எழுதினது. மற்ற மதங்களை விட இஸ்லாம் மதம் மேலானது என்பது எனது அபிப்பிராயம். ஆனால் அதில் இனி சிறிது கூட சீர்திருத்தம் வேண்டியதில்லை என்பவர்களுடன் நான் முரண்பட்டவன் என்று கூறும் பெரியார் அவர்கள் ஒட்டுமொத்த மதத்தை பற்றிய தனது பொதுவான கருத்தாக மனிதனின் அறிவிற்கு பயப்படும் கடவுளும் மார்க்கமும் உலகத்தில் யாருக்கு என்ன பயனை அளிக்கக்கூடும்? அறிவையும் ஆராய்ச்சியையும் கண்டால் ஏன் பயந்து ஓடுகிறீர்கள்? அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் பயந்த கடவுளையும் மதத்தையும் வைத்திருக்கிறவனை விட கடவுள் மதம் இவைகளை பற்றி கவலைப்படாதவனே, இல்லை என்று கருதி கொண்டிருப்பவனே வீரன் என்று நான் சொல்லுவேன் என்று அறிவிக்கிறார். காந்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்ன பெரியார் காந்தி இறந்தபோது இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்றார். இப்படி பெரியார் முன்பு சொன்ன கருத்துக்கள் பலவற்றை பின்னால் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதுகிறார் அப்துல்லா. பெரியார் கொள்கையை மாற்றிக்கொண்டார் என்பது சரியா? காந்தியார் பார்ப்பன தலைவர்களோடு சேர்ந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்ட போது காந்தியை ஒழித்து கட்டுவேன் என்ற பெரியார், அதே காந்தி இந்து மதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த போது பார்ப்பன RSS கும்பலை சேர்ந்த நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பெரியார் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என பெயர் சூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பெரியாரை முழுமையாக புரிந்தவர்களுக்கு இதில் முரண்பாட்டுக்கே இடமில்லை என்பது புரியும். பெரியார் 1932 ரஷ்யா சென்று வந்தார். அவ்வாண்டு தொடங்கி 1938 வரை முழுமையான நாத்திக பிரச்சாரம் செய்து வந்தார். அதற்கு முன்னும் பின்னும் சமயங்களை பற்றி அவர் கொண்டிருந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அப்துல்லா. 1953 பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம், 1956 ராமர் படை எரிப்பு போராட்டம், 1967 திருவாரூர் மாவட்டம் விடயபுரத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன் என்கிற கருத்தாழமிக்க கடவுள் மறுப்பு வாசகத்தை அறிவித்து அதை தன் சிலைகளுக்கு கீழேயும் கொடி கம்பங்களிலும் கல்வெட்டுகளாக பொறிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்தார் பெரியார். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் நாத்திக பிரச்சாரம் செய்த நாத்திக தலைவனை கூசாமல் பெரியார் 1932 முதல் 38 வரையே முழுமையான நாத்திக பிரச்சாரம் செய்ததாக ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார் அப்துல்லா. ஆதி திராவிடர்களை நான் ஏன் இஸ்லாம் மதத்தில் சேருங்கள் என்று கூறுகிறேன் என கேட்டு அதற்கான பதிலையும் தருகிறார் பெரியார். ஆதி திராவிடர்களை நான் இஸ்லாம் மதத்தில் சேருங்கள் என்று சொல்வதற்காக அநேகம் பேர் என் மீது கோபித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு சொந்த அறிவும் இல்லை, சொல்வதை கிரகிக்கக்கூடிய சக்தியும் இல்லை. மோட்சம் அடைவதற்காக நான் ஆதி திராவிடர்களை இஸ்லாம் கொள்கைகளை தழுவுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது ஆத்மார்த்தத்திற்கோ கடவுளை அடைவதற்கோ நான் அப்படி சொல்லவில்லை. ஆதி திராவிடர்களின் தீண்டாமையை போக்குவதற்கு சட்டம் செய்வது, சத்தியாகிரகம் செய்வது போலவே இஸ்லாம் கொள்கையை தழுவுவது என்பது ஒரு வழி என்றே சொன்னேன், இனியும் சொல்வேன். கேவலம் வயிற்று சோற்றுக்காக 100க்கு 90 மக்கள் என்னென்னவோ அவர்களாலேயே இழிவான குற்றமான காரியம் என்று சொல்லப்படுவதை எல்லாம் செய்கின்றனர். அப்படி இருக்க இதில் என்ன இழிவோ குற்றமோ இருக்கிறது? உலகில் மதங்கள் ஒழிக்கப்படும் போது இஸ்லாம் மதமும் ஒழியும். நான் இஸ்லாம் மத கொள்கைகள் முழுவதையும் ஒப்புக்கொண்டதாகவோ அவைகள் எல்லாம் சுயமரியாதை கொள்கைகள் என்பதாகவோ யாரும் தீர்மானித்து விடாதீர்கள். அதிலும் பல விரோதமான கொள்கைகளை பார்க்கிறேன். இந்து மதத்தில் எதை குருட்டு நம்பிக்கை, மூடப்பழக்கம், பாமரத்தன்மை என்கிறோமோ அவை போன்ற நடவடிக்கைகள் இஸ்லாம் மதத்திலும் செய்கிறார்கள். சமாதி வணக்கம், பூசை, நைவேத்தியம் முதலியவைகள் இஸ்லாம் மதத்திலும் இருக்கின்றன. மாரியம்மன் கொண்டாட்டம் போல் இஸ்லாம் சமூகத்திலும் அல்லாஹ் பண்டிகை நடக்கிறது. மற்றும் நாகூர் முதலிய ஸ்தல விசேஷங்களும் சந்தனக்கூடு, தீமிதி முதலிய உற்சவங்களும் நடைபெறுகின்றன. இவை குர்ஆனில் இருக்கின்றனவா இல்லையா என்பது கேள்வி அல்ல. ஆனால் இவை ஒழிக்கப்பட்ட பின்புதான் எந்த சமூகமும் தங்களிடம் மூடநம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொள்ள முடியும். குடியரசு 2/8/1931. அவர் மதமாற்றத்தை எல்லோருக்குமாக முன்மொழியவில்லை. கடவுள் நம்பிக்கையோடு இருப்பவர்கள், அதே நேரத்தில் சாதி இழிவு வேண்டாம் என்பவர்களுக்கு மதமாற்றத்தை ஒரு வழியாக காட்டினார். ஒட்டுமொத்த சமூகத்திற்குமாக அவர் ஒரு நாளும் அதை கூறவில்லை. அம்பேத்கர் மதம் மாறுவதாக அறிவித்த போது ஒரு தோழர் மதத்தை மறுக்கும் சுயமரியாதைக்காரர்கள் மதமாற்றத்தை ஆதரிக்கலாமா என்று கடிதம் எழுதி கேட்டதற்கு பெரியார் அதற்கு அளித்த விளக்கத்தை படித்தால் இன்னும் தெளிவாக விளங்கும். வெளிப்படையாய் நாம் பேசுவதானால் அம்பேத்கரும் அவரை பின்பற்றுவோரும் நாஸ்திகர்களாவதற்கும் மதமில்லாதவர்களாவதற்கும் இஷ்டமில்லாமல் அவர்கள் மீது இருக்கும் தீண்டாமை மாற்றம் ஒழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முகமதியராகி விடலாம் என்று அவர்கள் கருதினால் அதில் நமக்கு இருக்கும் ஆட்சேபனை என்ன என்று கேட்கின்றோம். முகமதிய மதத்தில் பல கெடுதிகள் இருக்கலாம், கோஷா இருக்கலாம், கடவுள் இருக்கலாம், மூடநம்பிக்கை இருக்கலாம், மத சின்னம், மத தடங்கு இருக்கலாம், சமதர்மம் இல்லாமலும் இருக்கலாம். இதெல்லாம் யாருக்கு கூடாது? சுயமரியாதைக்காரருக்கு கூடாததாய் இருக்கலாம். மற்றும் பெண்ணுரிமை மாத்திரம் பேணுவோருக்கு முகமதிய மதம் வேண்டாததாய் இருக்கலாம். மூடநம்பிக்கை அனுஷ்டிக்காதவர்களுக்கு முகமதிய மதம் வேண்டாததாய் இருக்கலாம். மதவேஷமும் பயனற்ற சடங்கும் வேண்டாதவருக்கு முகமதிய மதம் வேண்டாததாய் இருக்கலாம். நாஸ்திகருக்கும் பகுத்தறிவுவாதிகளுக்கும் முகமதிய மதம் வேண்டாததாய் இருக்கலாம். சமதர்மவாதிகளுக்கும் பொது உடைமைக்காரர்களுக்கும் முகமதிய மதம் வேண்டாததாய் இருக்கலாம். ஆனால் தீயர்கள், பறையர்கள், புலையர்கள், நாயாடிகள் என்று அழைக்கப்படுகின்ற, ஒதுக்கப்பட்டிருக்கின்ற, தாழ்த்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு நாயிலும் மலத்திலும் புழுத்த விஷக்கிருமிகளிலும் கேவலமாக மதிக்கப்பட்டு வருகின்ற மக்களிடம் தங்கள் மீது இருக்கும் தீண்டாமை மாத்திரம் ஒழிந்தால் போதும் என்று கருதி கொண்டிருக்கும் மக்களிடம் நமக்கு வேலை உண்டா இல்லையா என்று கேட்கிறோம். உண்மையாகவே சுயமரியாதைக்காரருக்கு இந்த சமயத்திலும் வேலை இருக்கிறது என்றுதான் நாம் கருதுகிறோம். ஏனெனில் அவன் கிறிஸ்தவனாகி கிறிஸ்தவ பறையன், கிறிஸ்தவ சக்கிலி, கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவ நாயக்கன் என்று
தீண்டத்தகாதவனாக இருப்பதை விட பரதுலுக்கன் என்றோ சக்கிலிய முகமதியன் என்றோ தீய முஸ்லிம் என்றோ அழைக்க இடமில்லாமலும் அழைக்கப்படாமலும் இருக்கும்படியான நிலையிலும் மற்ற சமூகக்காரர்களோ மதக்காரர்களோ அவ்வளவு சுலபமாக இழிவுபடுத்தவோ கொடுமையாய் நடத்தவோ முடியாத சுயமரியாதை அனுபவமும் உள்ள நிலையிலும் இருக்கும் ஒரு மதத்திற்கு எப்படியாவது தீண்டாமையை ஒழித்து கொள்ள வேண்டும் என்கிறவன் போனால் இதில் சுயமரியாதைக்காரனுக்கு என்ன நஷ்டம் என்று கேட்கிறோம். அன்றியும் சரி, எப்படியாவது சீக்கிரத்தில் தீண்டாமையை ஒழித்துக்கொள் என்று சொல்வதிலும் என்ன தப்பு என்று கேட்கிறோம். குடியரசு 17/11/1935 எழுதப்பட்டது. சாதி, கடவுள், மதம் ஒழிந்த சமதர்ம சமத்துவ சமுதாயத்தையே இறுதி லட்சியமாக கொண்டிருந்த பெரியார் தீண்டாமையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு மட்டுமே மதமாற்றத்தை மக்களுக்கு தாம் முன்மொழிவதாக கூறியிருக்கிறார். மற்றபடி முஸ்லிம் மதத்தில் உள்ள மூடநம்பிக்கை பெண்ணுரிமை மறுப்பு கருத்துகள் சுயமரியாதைக்காரர்களுக்கோ பொது உடைமைவாதிகளுக்கோ உடன்பாடானது அல்ல என்றும் கூறியுள்ளார். இஸ்லாம் மார்க்கம் மக்களுக்கு உபதேசிப்பதாலும் தேவ வாக்கியங்களிலும் மேன்மையாக இருக்கிறது என்று என்கிறார் பெரியார். அதனால்தான் சொல்கிறேன், இஸ்லாத்தை பெரியார் எதிர்க்கவில்லை, ஏற்றுக்கொண்டார் என்று அந்த புத்தகத்தை முடித்திருக்கிறார் அப்துல்லா. இஸ்லாம் மார்க்கம் மக்களுக்கு உபதேசிப்பதிலும் வேத வாக்கியங்களிலும் மேன்மையானதாக இருக்கிறார் என்று பேசிய பெரியார் அதை தொடர்ந்து பேசியதை லாவகமாக மறைத்து விட்டார் அப்துல்லா. தொடர்ந்து பேசினது என்னன்னு பார்ப்போமா? இஸ்லாம் மார்க்கம் மக்களுக்கு உபதேசிப்பதிலும் வேத வாக்கியத்திலும் மேன்மையானதாக இருக்கிறது என்கின்ற திருப்தியானது மனித சமுதாயத்திற்கு எல்லா பயன்களையும் அளித்து விடாது. ஆனால் அதன் தத்துவத்துக்கு ஒப்ப காரியத்தில் அதன் பயனை உலகத்தில் மேன்மையுறச் செய்து மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக்கி உலக மக்களை ஒன்றுபடுத்தவும் சகோதர தன்மையுடன் இருக்கவும் பகுத்தறிவுடனும் சுயமரியாதையுடனும் சுதந்திரத்துடனும் வாழவும் செய்ய வேண்டும். எந்த கொள்கைக்காரனும் புத்தகத்தில் இருப்பதை கொண்டு தங்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்னார்கள் என்பதை கொண்டு இனி உலகத்தை ஏய்க்க முடியாது. உலகம் பகுத்தறிவுக்கு அடிமையாகி எதையும் நேரிடை அனுபவத்தை கொண்டு பரீட்சித்து சரிபார்க்க வந்துவிட்டது. செட்டி முடுக்கு செல்லாது சரக்கு முடுக்காய் இருந்தால்தான் இனி செலவாணி ஆகும். என் சரக்கை பரீட்சிக்கலாமா என்கிற அடக்குமுறை இனி பலிக்காது. அவர் ஒஸ்தின்னு சொன்னார், ஆண்டவன் சொன்னான் என்பவையெல்லாம் அனுபவத்திற்கு நிற்காவிட்டால், காரியத்தில் நடந்து காட்டாவிட்டால் இனி மதிப்பு பெற முடியாது. ஆதலால் எந்த சரக்கின் யோக்கியதையும் கையில் வாங்கி பார்த்துதான் மதிக்க வேண்டியதாகும். அந்த முறையில் இஸ்லாம் கொள்கை என்பதும் முஸ்லிம் மக்களின் நடத்தையை கொண்டும் அவர்களது பிரத்யட்ச பயனை கொண்டும் தான் மதிக்கப்பட முடியும். இந்துக்கள் தேர் இழுப்பதை பார்த்து முஸ்லிம்கள் பரிகாசம் செய்துவிட்டு, முஸ்லிம்கள் கூண்டு கட்டி சுமந்து கொண்டு கொம்பு, தப்பட்டை, மேளம், பாண்டு, வானவேடிக்கை செய்து கொண்டு தெருவில் போய்க் கொண்டிருந்தால் உலகம் திரும்பி சிரிக்காதா? இந்துக்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் போய் பணம் செலவழித்து விட்டு பாவம் தொலைந்து விட்டது என்று திரும்பி வருவதை பார்த்து முஸ்லிம்கள் சிரித்துவிட்டு நாகூருக்கும் மக்காவுக்கும் முத்துப்பேட்டைக்கும் போய்விட்டு தங்கள் பாவம் தொலைந்து விட்டது என்றால் மற்றவர்கள் சிரிக்க மாட்டார்களா? குடியரசு 9/8/1931. எவ்வளோ பெரிய கட்டுரையில முதல் 2 லைனை மட்டும் எடுத்து வச்சுட்டு எப்படி ஆளுங்க பாருங்க. இவ்வளோ பெரிய கட்டுரையில முதல் 2 லைன் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. நாகூருக்கும் மக்காவுக்கும் பாவம் தொலைக்க செல்வதாக கூறுபவர்களை கடுமையாக சாடுகிறார் பெரியார். ஆனால் பெரியார் கொள்கையை 40 ஆண்டுகளாக கடைபிடித்து வந்ததாக சொல்லும் நூலாசிரியரோ இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமான கஅபாவிற்கு சென்று உம்மா செய்தேன் என்று எழுதுகிறார். தீண்டாமையை ஒழிக்க தற்காலிக ஏற்பாடாக இஸ்லாத்தை தழுவச் சொன்ன பெரியார் நபிகளை இஸ்லாம் மார்க்கம் கூறுவது போன்று மகான் என்றோ அமானுஷ சக்தி படைத்தவர் என்றோ தான் கருதவில்லை என நபிகள் நாயகம் விழாவிலேயே பேசுகிறார். அப்படி சில நேரங்களில் நபிகளையும் கிறிஸ்துவையும் தான் மகான் என்று குறிப்பிட்டதற்கான காரணத்தையும் அவரே விவரிக்கிறார்.
அதோடு புத்த மதத்தை கைவிட்டதால் தான் நாம் மான உணர்ச்சியற்ற முட்டாள்களாக இருக்கிறோம் என்றும் கூறுகிறார். தோழர்களே, நபி அவர்களை நான் ஒரு மகான் என்றோ அமானுஷ சக்தி படைத்தவர் என்றோ கருதவில்லை. என்னை பொறுத்தவரையில் நபி அவர்களை ஒரு மனிதத்தன்மை படைத்த சிறந்த மனிதராகத்தான் கருதுகிறேனே அல்லாமல் அதற்கு மேற்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் கருதவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு 23/12/1953. நபிகள் பிறந்த காலத்தில் அராபிய மக்கள் அசல் காட்டுமிராண்டிகளாகவே வாழ்ந்தார்கள். அந்த காட்டுமிராண்டி காலத்திலேயே அவர் அந்த கால நிலைக்கு ஏற்ற வழிகாட்டினார் என்பதாலேயே அவரை மகான் என்கிறோம். அதுபோலவே இயேசுநாதர் இவர்களையெல்லாம் பெரிதாக பேச காரணம் மக்களிடம் அறியாமையும் காட்டுமிராண்டித்தன்மையும் நிறைந்திருந்த காலத்தில் சொன்னார்கள் என்பதனால்தான். மத சாஸ்திரிகள் வண்டி வண்டியாக அளப்பார்கள். ஆனால் சரித்திரத்தை பேசினால் எவனோ வெள்ளைக்காரன் சொன்னதை நம்புகிறாயா என்பார்கள். இவர்களெல்லாம் உள்ளபடியே மனசாட்சியை மறைத்து பேசுவார்கள். மக்களும் வாதாட தெரிந்த அளவு படித்து விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதில்லை. எதை எடுத்தாலும் சண்ட பிரசண்டமாக பேச வேண்டும் என்பதை தவிர சரித்திரம் உண்மை தத்துவம் படித்து விஷயங்களை உணர்ந்து பேச வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. மதம் என்றாலே மடமைதான். மதம்னே படிக்க வர மாட்டேங்குது, மடம் தான் படிக்க வருது. மதம் என்றாலே மடமைதான். விடுதலை 17/5/1957. புத்தரால் கூறப்பட்ட 10 கோட்பாடுகளையே கிறிஸ்து 10 கட்டளைகளாக சுருக்கி கூறியிருக்கிறார். முகமது நபி கூட ஏறத்தாழ அப்படித்தான் செய்துள்ளார். ஆகவே எல்லா மதத்தினர்களும் புத்த கொள்கையினை அடிப்படையாக கொண்டே தங்கள் கோட்பாடுகளை வளர்க்க முயன்றிருக்கிறார்கள். புத்தரை அடுத்து கிறிஸ்துவும் முகமது நபியும் தோன்றினார்கள். இவர்களுக்கு பிறகு இந்த நாட்டில் வேறு அறிவாளிகளே தோன்றவில்லை என்று அர்த்தமா? புத்தர் தன்னை மனிதர் என்றே கூறிக்கொண்டார். இயேசு தன்னை கர்த்தரின் தூதுவன் என்று கூறிக்கொண்டார். முகமது நபியும் தன்னை ஆண்டவனால் அனுப்பப்பட்ட தூதன் என்று கூறிக்கொண்டார். அப்படி கூறிக்கொண்டால்தான் பாமர மக்கள் அவர்களை நம்பினார்கள். தன்னை மனிதன் என்றே கூறிக்கொண்டு மனித சமுதாயத்திற்கு வேண்டிய பகுத்தறிவு கருத்துக்களை கூறிய புத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் தன்னை மனிதன் என்றே கூறிக்கொண்டு மனித சமுதாயத்திற்கு வேண்டிய பகுத்தறிவு கருத்துக்களை கூறிய புத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் நாம் இன்று கடுகளவு கூட மான உணர்ச்சி அற்றவர்களாக முட்டாள்களாக இருக்கிறோம். இது விடுதலை 17/1/1959. அப்துல்லா அவர்கள் தன் வாதத்திற்கு வலு சேர்ப்பதாக நினைத்துக் கொண்டு எடுத்துக்காட்டிய பெரியாரின் கட்டுரைகளோடு 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறிய காலம் முதல் 1973 அவர் மறையும் வரை மதத்திற்கு எதிராக அவர் பேசியும் எழுதியும் வந்த பல்வேறு கட்டுரைகளிலிருந்து சிலவற்றையும் சேர்த்து கால வரிசைப்படியே அளித்து நூலாசிரியரின் பொய்யான வாதத்தை மறுத்திருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பெரியார் தன் இறுதி காலத்தில் 1972 விடுதலையில் எழுதிய தலையங்கம் ஒன்றே பெரியார் எந்த மதத்திற்கோ கடவுளுக்கோ ஜாதிக்கோ ஏஜெண்டாக ஒருபோதும் இருக்கவில்லை என்பதையும் அப்படி கற்பிக்க முயல்வோரின் முகத்திரையை இந்த ஒரு கட்டுரையை கிழித்தறியும் என்பதையும் வாசகர்கள் உணரலாம். இன்னைக்கும் அந்த இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா, பேராசிரியர் டாக்டர் அப்துல்லா பெரியார்தாசன். இந்த புத்தகம் இன்னைக்கும் ரொம்ப ஃபேமஸா விற்கக்கூடிய புத்தகம். ஆனா எவ்வளவு பொய் புரட்டு உள்ள புத்தகம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த 1972 எழுதப்பட்ட அந்த தலையங்கத்துக்கு வரலாம். தலையங்கம்: கடவுளால் ஒன்றும் பயனில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முட்டாள்தனமான காட்டுமிராண்டி அயோக்கியத்தனங்கள் ஒழிக்கப்படுவதற்காகவாவது கடவுள் மதம் ஒழிக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறேன். கடவுளால் ஒன்றும் பயனில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முட்டாள்தனமான காட்டுமிராண்டி அயோக்கியத்தனங்கள் ஒழிக்கப்படுவதற்காகவாவது கடவுள் மதம் ஒழிக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறேன். ஒழுக்கத்துறையில், அறிவுத்துறையில் இவ்வளவு கேடுகள் இருப்பது மாத்திரமில்லாமல் பொருளாதாரத்துறையில் எவ்வளவு கேடுகள், நட்டங்கள் ஏற்படுகின்றன. இந்த கேட்டிற்கு பயன் என்ன? அயோக்கியர்கள், மடையர்கள், சோம்பேறிகள் பிழைக்கிறார்கள், மக்களை ஏய்க்கிறார்கள் என்பதல்லாமல் நற்பயன் என்ன என்று கேட்கிறேன். சமுதாயம் இவ்வளவு பிரிவுற்று சின்னாபின்னப்பட்டு
சின்னாபின்னப்பட்டு குதறி கிடக்கிறது. எதற்காக இந்து, எதற்காக கிறிஸ்தவம், எதற்காக முஸ்லிம் முதலிய மதங்கள் வேண்டும்? இவர்களுக்கு தனித்தனி வேதம், செய்கைகள் முதலியன எதற்காக தேவையாக இருக்கின்றன? இவைகளால் பிரிவினை உணர்ச்சி அல்லாமல் சமுதாயத்திற்கு நலம் என்ன என்று கேட்கிறேன். இவற்றால் மனிதனின் அறிவு கெட்டு வளர்ச்சி பாழாகி இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் மனிதன் அறிவிற்கும் சிந்தனைக்கும் ஏற்றபடி வளராமல் தேங்கி கிடக்கிறான். இது எவ்வளவு பெரிய கேடு! ஆகவே தன்னை பகுத்தறிவுள்ள மனிதன் என்று உணர்ந்த எவனும் மனித சமுதாயத்திற்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்றால், தன் வாழ்நாளில் ஏதாவது நல்ல காரியம் என்று கூறிக்கொள்ள வேண்டுமானால், கடவுள், மதம், வேதங்கள் ஒழிக்கப்பட தன்னால் கூடியதை செய்ய வேண்டும். இதுதான் அறிவுள்ள மனிதர்க்கு அடையாளம் என்பது என் கருத்து. விடுதலை தலையங்கம் 18/10/1972. 1972. பகுத்தறிவுள்ள மனிதன் கடவுள், மதம், வேதங்கள் ஒழிக்கப்பட தன்னால் கூடியதை செய்ய வேண்டும். அதுதான் அறிவுள்ள மனிதனுக்கு அடையாளம் என்று தந்தை பெரியார் தனது 92வது வயதிலும் தனது கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். பெரியாரின் கொள்கையும் இயக்கமும் புத்தகங்களும் வாழும் மட்டும் பெரியாரின் கொள்கைகளை திரிக்க முடியாது. தங்கள் வசதிக்கு பெரியாரை வளைக்க பார்க்கும் குதர்க்கவாதிகள் இனியாவது தங்கள் திரிபுவாதங்களை திருத்திக் கொள்ளட்டும் அப்படிங்கிறதோட இந்த கட்டுரை நிறைவு பண்ணியிருக்கிறார் ஆசிரியர். நாம் இந்த இடத்துல வாசிப்பு நிறைவு பண்ணிக்கலாமா, இல்ல அடுத்த கட்டுரையும் படிச்சிடலாமா? ஏன்னா அடுத்த கட்டுரை இதோட தொடர்ச்சியானதா தான் போகுது. இல்ல, இதோட நிப்பாட்டிக்குவோம் தோழர். ஓகே மேம், ரைட். இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு வாசிப்பை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வந்து கலந்துகிட்ட தோழர்களுக்கு நன்றி. தோழர்களுக்கு கருத்துகள், கேள்விகள் இருந்தா முன்வைங்க, நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். நன்றி. இன்னைக்கு நம்ம 2 அத்தியாயங்கள் பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து பெரியார் அடிகளார் உறவு, அது குறித்த இதுவும், 2வது இஸ்லாமிய மதத்தை ஏற்று மத அழைப்பாளராக செயல்பட்டாரா பெரியார், மத அழைப்பாளரா பெரியார் அப்படிங்கிறது. ஸோ இதுல அந்த முதல் இது ஒரு கூட்டத்துல ஒருத்தர் பேசினதுக்கான மறுப்புரை அல்லது பதிலுரை. 2வதான இந்த மத அழைப்பாளரா பெரியார் அப்படிங்கிறது அப்துல்லா அப்படின்னு பெயரிடப்பட்ட பெரியார்தாசன் அவர் எழுதிய இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா அப்படிங்கிற புத்தகத்துக்கான ஒரு மறுப்புரை. ஸோ 2 தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தோழர்கள் உங்களோட கருத்தை இதை ஒட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் குதிரை தோழர். வணக்கம் நண்பர்களே. குதிரை தோழருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இனிய மனம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தோழர். இன்னும் நிறைய புத்தகம் எங்களுக்காக வாசிக்கிறீங்க. அந்த பணிக்காகவும் அது சிறப்பா இன்னும் நீங்க செய்யணுன்றதுக்காகவும் ரொம்ப ரொம்ப மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி நன்றி. ஓகே மக்கள், நண்பர்கள், இன்னைக்கு நிறைய பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். 2மே முக்கியமான குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுறது. அதனால இந்த 2யுமே நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு இதுல இருக்கிறோம். இதுல இந்த திருநீர் பூசுனதை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அது இன்னும் அதை நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்க நமக்காக ஒண்ணு பண்ணி, ஒரு சாப்பாடுன்னு கூட வச்சுக்கோமே, ஏதோ ஒரு உணவை கஷ்டப்பட்டு நமக்காக குக் பண்ணி கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் மதிக்காம எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு அவங்க மூஞ்சில அடிச்சாப்புல அதை சொன்னா, அது கொஞ்சமாவது ஒரு மனித தன்மையோட இருக்குமா? அந்த பேசிக் எட்டிகெட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க போயிரும்? சோ அந்த வகையில மட்டும்தான் எனக்கு திருநீர் பூசுறது அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. அவங்களும் இவர் மேல பெரிய மரியாதை மதிப்பு வச்சிருக்கிற இடத்துல போயிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க ஒண்ணு செய்யறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துலயே இல்ல இதெல்லாம் எனக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது அந்த இடத்த சபை நாகரீகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது இல்லாதவங்க தான் அப்படிலாம் முரட்டுத்தனமா நடப்பாங்க. சோ அப்படி பண்ணாம வச்சுக்கிறாரு. ஆனா அதை மெல்ல தன்னோட கொள்கைகளுக்கு அது ஒத்து போகாதுன்றப்போ மெல்ல அதை வேற மாதிரி எடுத்துடுறாரு. சோ அங்க அவருடைய அந்த மனிதம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதே இது அடிகளாரோட அவருக்கு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துல கொஞ்சம் இதாதான் இருக்கும். கடவுள் மறுப்பாளர், அவர் தீவிர மத தலைவரா இருக்கிறாரு. சோ இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப இதாதான் வருது. ஆனா ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு, கண்டிப்பா மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்க்கு எல்லாம் ஏற்பாடுலாம் பண்றப்போ அடிகளார் சொல்வாரு, நீங்க என் பக்கத்துல உட்காருங்க அப்படின்றாரு. அப்போ இவர் சொல்வாரு, இல்ல மரபின் படி நீங்க தான் அங்க உட்காரணும், நான் இங்கே உட்காருறேன்னு சொல்லி அந்த மதிப்பு 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அப்போ பெரியார் அவர்கிட்ட கேட்பாரு, இந்த சமயம், இந்த கடவுள் இதெல்லாம் இங்க இருக்கிற இந்த தீண்டாமையோ, ஜாதியையோ, வறுமையவோ எதையுமே அகற்றலையே. இதெல்லாம் கடவுள் பேரால இந்த இந்த கொடுமைகள் எல்லாம் இன்னைக்கும் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அடிகளார் சொல்வாரு, இது கடவுள் செய்யல இல்ல அப்படின்னுவாரு. அப்போ பெரியார் கேட்பார், கடவுள் ஏன் அப்ப ஏன் இதெல்லாம் தட்டி கேட்கல அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் அப்படி போகும்.
அப்ப போறப்போவே கடைசியில என்ன 2 பேருக்குள்ள ஒரு 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 இது வந்துரும். ஒரு இணக்கம் வரும். அப்ப வந்து பெரியார் சொல்வாரு, ஓகே எனக்கு என்ன கடவுள் மேல எனக்கு என்ன விரோதமா? அ அ நான் அவர பார்த்தது கூட இல்ல." அப்படின்னுவாரு. அந்த இடத்துல கூட அவரோட அந்த இது இருக்கு இல்லையா? நான் அவர பார்த்தது கூட இல்ல. அதனால மனிதம் மனிதம் அந்த மனிதருக்கு மேல் அவங்க போட்டிருக்கிற அந்த இழிவு வந்து ஒழியணும். இது ஒண்ணு தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொன்ன உடனே, அடிகளார் சொல்வாரு, "அப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து இதுக்காக உழைக்கலாமே." அப்படின்னு சொன்ன உடனே, அ அ பெரியார் கேட்பாரு அவர்ட்ட, "அப்ப உங்களோட சம்பிரதாயங்கள் வந்து உங்க சடங்குகள் அதெல்லாம் வந்து இதுக்கு ஏற்றுக்கொள்ளுமா?" அப்படின்றப்போ, அதுக்கு வந்து அடிகளார் என்ன சொல்வாருன்னா, "சம்பிரதாயம் அப்படின்றதே மாறுவது தானே! அதுதானே மரபு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைக்கலாம்." அப்படின்னு சொல்லி இணக்கமான ஒன்றாகவும், பின்னாடி வந்து பெரியார் பெயர்லயே வந்து அவர் நிறைய ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறதா கூட சொல்றாங்க. சோ அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள அந்த உறவுன்றது இருந்திருக்கு. ஆனா, சிலர் வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக அத மாற்றி, அதை ஏதோ வந்து பெரியாரை வந்து அவமரியாதை பண்ணணும். அது ஒண்ணு தான் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா, பெரியார் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். "மானுட பற்றை தவிர எனக்கு வேறு எதன் மீதும் பற்று கிடையாது." அப்படின்றது தான் அவர் வந்து மிகப்பெரிய அன்பாளர் அவர். அவருக்கு வந்து மனிதர்கள் அவங்க மேல வந்து அப்படி அவங்க கஷ்டப்படுறது, அவங்கள அடிமையாக்குறது, அவங்கள இழிவுபடுத்துறது, பிறவியிலேயே வந்து அவங்க மேல அவ்வளோ ஒரு இத வந்து தீண்டாமையை கடைப்பிடிக்கிறது. இதெல்லாம் அவர ரொம்ப பாதிக்கிறனால தான் அவர் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே இந்த கொள்கைய வந்து சமரசமே இல்லாம தான் அவர் கொண்டு போறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். இதுல அவர் இன்னும் சொல்வாரு, "மதத்துக்காக மனிதனா? இல்ல மனிதனுக்காக மதமா?" அப்படின்னு சொல்றதும், அப்புறம் இந்து மதத்தை பத்தி பேசுறப்பவே அவர் நெறைய சொல்றாரு இல்லையா? பிறவியிலேயே வேற்றுமை சொல்ற மதம் வந்து தேவையே இல்ல எங்களுக்கு. இந்த பிறவியில வந்து நல்லா எப்படி வாழணும்ன்றதுக்கு வழி சொல்லாம, இறந்த பின் நீ மேல் உலகம் போலாம், இல்ல கீழ் உலகம் போவ அப்படின்னு வழி சொல்ற மதம் எனக்கு தேவையே இல்ல எங்களுக்கு. அதுலயும் இந்த பார்ப்பனர்களுடைய உள் மனம், அவங்க என்ன எதுக்காக இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரிந்த விட்டு, இந்து மதம் அப்படிங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதே மாரி கிறிஸ்தவ மதத்தையும் நீங்க நம்ம ரீட் பண்றப்போ வந்தது. அவர் சொல்ற அந்த சில வேர்ட்ஸ் கூட இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்திருக்கிறதே அவருடைய வெற்றி தான் அது. அந்த மாதிரி ஓங்கி அடிச்சு, இப்படி உள்ள கிறிஸ்தவ மதமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரே ஒரு இதா அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, சரி மதம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைதானா? அப்படிங்கிறப்போ ஏன் அந்த ஒரு இதுக்கு நிலைக்கு அவர் வர்றாரு அப்படின்னா, மதம் அப்படின்றது ரொம்ப ஆதி நம்பிக்கை. மனிதர்களுக்கு ஆதி நம்பிக்கை அது. எல்லாராலும் வந்து ஒரு கடவுள் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. சோ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் மாரி தான் அவர் வர்றாரு. உங்களுக்கு மதம் வந்து கண்டிப்பா தேவையா? அப்ப வந்து ஒண்ணு செய்யலாம். இந்த ஜாதி பிரிவினை எல்லாம் பார்க்காத இஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுல பரவாயில்லையாம்மா இருக்கு. அது வேணா வச்சுக்கோங்க. அப்படின்னு அவர் சொல்றது வந்து இது ரொம்ப முன்னாடி சொல்றாரு. சரி அப்படியே அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒடுக்கப்படுற மக்களுடைய நலன் மட்டும் தான் அவருக்கு அங்க தெரியுதே ஒழிய, அவங்களுக்காக மட்டும் தானே அத சொல்றாரு. சடங்கு, அது போக அந்த இஸ்லாம்ல இருக்கிற மூட நம்பிக்கைகளை நல்ல அதையும் சொல்லிடுறாரு. உங்களுக்கு வந்து ஒடுக்கப்படுதல்ன்றது பெரிய பிரச்சனையா இருந்தா நீங்க இஸ்லாம் போயிருங்க. ஆனா போனீங்கன்னா, இஸ்லாம்ல அங்கேயும் மூட நம்பிக்கை இருக்கு. சடங்குகள் இருக்கு. பெண் அடிமைத்தனம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சுட்டு தான் அங்க போகணும். சோ அது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க அங்கேயும் போறது சரியா வராது. அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியும் நல்லா தட்டி தான் கேட்கிறாரு. இந்த மாரிலாம் மூட நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அத வந்து சரியான்னு பாருங்க. அதை வந்து ஒழிக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோடயும் நான் முரண்படுவேன் அப்படின்னு அவங்களையும் கேட்கிறாரு. சோ இவருக்கு வந்து முதல்ல வந்து பெரிய விஷயமா படுறது வந்து அந்த தீண்டாமை தான். மனிதர்களே வந்து அ அ தீண்டத்தகாதவர்கள்னு சொல்ற அந்த விஷயம் தான் அவருக்கு வந்து ரொம்ப 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 மனம் வந்து வேதனைப்படுத்துது. 2வது வந்து எல்லா மதத்திலும் இருக்கிற அந்த மூட நம்பிக்கை, பெண் அடிமைத்தனம், இதெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா அடுத்தடுத்து ஏன்னா இதெல்லாம் வந்து லீட்ஸ் டூ இதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால அவர் வந்து அது எல்லாமே தட்டி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அவர் வந்து தட்டி கேட்கிறாருன்னா, அதோட மெயின் ரீசன் வந்து அவர் வந்து ஒரு ரேஷனல் திங்கர். அ அது வந்து என்னன்னா, அந்த அந்த ரேஷனல் திங்கிங் சரி, அத அப்படிங்கிறது வந்து கேள்வியா என்னன்னா, ஒரு அறிவியலாளருக்கு உண்டான ஒரு பார்வை அது. அததான் வந்து இவருக்கு அது வந்து இருந்திருக்கு. பெரியாருக்கு இருந்திருக்கு. இதே இத வேற யாரும் நமக்கு சொல்லியிருந்தா, அவங்க இன்னைக்கு பெரிய ஒரு அறிஞரா, மேதையா புகழ்றத நம்ம செய்திருப்போம். அதையும் அங்க பார்க்கணும். சோ இவர் என்ன வணக்கம். சொல்றாரு அப்டின்னா, இப்ப மலேரியா காய்ச்சல் வருது அப்டின்னா, அத எங்க போய் நீங்க ட்ரீட் பண்ணணும்னா, மலேரியாவ உண்டாக்குற கொசுவ போய் அழிங்க ஃபர்ஸ்ட்டு அப்டிங்கிறாரு. வள்ளுவர் சொன்ன அந்த நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்ன்ற மாரி, அது எங்க இருக்கோ அந்த ரூட் காஸ் அத போய் அழிங்க அப்டிங்கிறாரு. அப்போ மதம் வந்து யாருக்கு உங்களுக்கு நன்மை தருது? அத பாருங்க அப்டிங்கிறாரு. அத விட இவர் வந்து இந்த ஒரு வேர்ட சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து யாருமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் எல்லா மதங்களுக்குமே தாய் மதம் பகுத்தறிவு தான் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் இங்க எந்த மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு? எந்த மதத்தைக்கு வாங்கன்னு அழைப்பா கூப்பிடுறாரு? பகுத்தறிவு தான் தாய் மதம்ன்றப்போ எல்லா மதமுமே அங்க அடிபட்டு போயிருது இல்லையா? எல்லாருமே பகுத்தறிவுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அததான் சொல்றாரு. அதுல இன்னும் ஒரு சில இதுவும் சொல்வாரு. அதையும் இன்னைக்கு நம்ம அந்த எக்ஸாக்ட்டா சொன்ன மாரி சொல்ல முடியாது. மலித்து போட்ட முடிகள் அப்படின்னு சொல்வாரு. சலூன்ல மலித்து போட்ட முடிகள் மாரி தான் எல்லா மதமுமே இருக்கு. எல்லா மதத்துக்குள்ளும் மதமா ஒரு 1000 உட்பிரிவை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒவ்வொரு பிரிவும் ஒரு தத்துவத்த வச்சுட்டு இருக்குது. சோ இது வந்து யார் கையில இந்த மதம் இருக்கு அப்படின்னா, அ கையில் வலுத்தவன் கையில இந்த மதம் இருக்காம். வாயில் வலுத்தவன் கிட்ட மதம் இருக்கு. செல்வத்தில் வலுத்தவன் கிட்ட மதம் இருக்கு.
சோம்பேறிகளா, சுயநலமா, நாணயமற்றவர்களா இருக்கிறவங்க கையில மதம் இருக்கு. சூழ்ச்சி நிறைந்தவர்களா, மானமற்ற தன்மையில வளர்த்தவங்களா இருக்கிறவங்க, அப்புறம் ஏமாற்றக்கூடியவர்கள் இவங்க கையில எல்லாம் தானே மதம் இருக்கு. இது வந்து என்ன செய்யுது? அவங்களுக்கு மாத்திரம் தானே பயன் குடுக்குது. வந்து அது மேலும் இந்த மதம் வந்து நல்ல அறிவு வளர்ச்சிக்கு அது வந்து பெரிய தடையாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அவர் வந்து உணர்ந்து உண்மையாக சொல்றாரு. போற போக்குல ஏதோ சொல்லணுமேன்னுலாம் சொல்லிட்டு போல. உண்மையாவே அவர் வந்து அத உணர்ந்திருக்கிறதால தான் அத சொல்றாரு. அதனால தான் அவர் அடுத்து ஒரு லைனும் சொல்வாரு என்னன்னா, "இவ்வளவையும் நான் உணர்ந்து விட்டு, பார்த்து விட்டு, இதெல்லாம் நான் சொல்லாம இருந்தேன்னா, அப்ப நானும் ஒரு பித்தலாட்டக்காரன் தானே! மதம் வந்து இப்படியான தீமைகளை நமக்கு தருதுன்றத நான் சொல்லாம இருந்தா, நானும் ஒரு பித்தலாட்டக்காரன் தான். அதனால தான் நான் வந்து இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறேன். மேலும் அந்த அவருடைய முக்கியமான ஒரு இது, ஒரு கடவுளை நேர்ல பார்த்தா இருக்குன்னு தானே சொல்வோம். பார்க்காதனால நான் இல்லன்னு சொல்றேன். அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அத வந்து ரொம்ப லாஜிக்கா, ரொம்ப கரெக்ட்டா யாருமே அத மறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு டக்குன்னு சொல்லிடுறாரு. சோ இத வந்து பெரியார பத்தி நல்லா படிச்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அவர் என்ன மீன் பண்றாரு, எதுக்கு சொல்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்ற மாரியே மத வியாபாரிகள் எதிர்க்கிறாங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் இல்லையா? அதனால மத வியாபாரிகள் எதிர்க்கிறாங்க. 2வது 100% ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க இல்லையா? அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? காலங்காலமா. அவங்க எதிர்ப்பாங்க. கண்டிப்பா எதிர்ப்பாங்க. ஏன்னா, இவர் என்ன செய்றாருன்னா, அவங்களுடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவோம்ல, அத வந்து சேலஞ்ச் பண்றாரு. அப்போ இங்க வந்து இந்த மதம் வந்து கட்டமைத்து வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைகள், அந்த அத்தாரிட்டி இது எல்லாமே வணக்கம். எதிர்க்கிறாரு. இன்னைக்கு அப்போ காலையில அந்த ஒரு அதிகாரங்கள் எல்லாம் பேட்டி கையில வச்சுக்கிறவங்களுக்கு என்னவாகும்? அவங்களுக்கெல்லாம் பயம் வரும். ஐய்யய்யோ! இந்த அதிகாரம்லாம் நம்ம விட்டு போயிருமேன்ற அந்த பயம் வந்து அவங்கள வந்து இவர எதிர்க்க வைக்கும். அது மாரி அவருடைய கேள்விகள், அவர் கேட்கிற மதங்கள்ல இருக்கிற அந்த அத்தனை தப்பான, மூடத்தனமான, இன்னும் சொல்லப்போனா ஆபத்தான அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவர் வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு. இப்படியெல்லாம் வச்சிருக்கிறீங்களே! உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது அறிவு இருக்கான்ற அளவுக்கு அவர் வந்து அந்த ஓப்பனா அவர் கேட்கிறாரு இல்லையா? அப்போ என்ன நினைக்கிறாங்க? ஐய்யய்யோ! நம்ம அடிப்படையே ஆட்டம் கண்டுருமே! அப்ப நம்ம என்ன செய்றது? அப்படின்னு அவங்க யோசிக்க தொடங்குறாங்க. இவர எதிர்க்கிறாங்க. 2வது இன்னைக்கு ஒருத்தர் ஏதோ ரொம்ப பொய்யான மாற்றம், முன்னேற்றம்னு சொல்றாருல்ல, அது இன்னைக்கு அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த அந்த குரூப் சொல்லுது. ஆனா, உண்மையிலேயே உங்கள்ட்ட இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் மாற்றுங்கள். அப்பந்தான் வந்து சமூகம் முன்னேறும் அப்படின்னு அத சொன்னது வந்து பெரியார் தான் சொல்றாரு. அப்போ இத பேசுறப்போ நிச்சயமா இந்த பழமைவாத ஆதிக்கத்துக்கு வந்து ஒரு பெரிய இடி மாரி இதெல்லாம் இறங்கும் இல்லையா? அதனால அவங்கலாம் கண்டிப்பா எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த ஹாஃப் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்ற ஒண்ண மாத்திரம் சொல்லிக்கிட்டு மத்தத அவர் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத திரிச்சு, மறைத்து சொல்றது வந்து அவங்களோட வசதிக்கு. இன்னைக்கு இந்த இந்த பெரியார் தாசனா, அவர் சொல்றதெல்லாம் அந்த வகைய சேர்ந்தது தான். யார் சொன்னாலுமே, யாரெல்லாம் பெரியார எதிர்க்கணும்னு நெனச்சுட்டு பேசுறாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த ஒரு சைடு அவர் சொன்னத வச்சுட்டு மத்ததெல்லாம் மறைச்சுட்டு பேசுறவங்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது தேவை. அதால உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு அங்க உயிர் அந்த வாழ்வாதாரம் போயிரும்ன்ற பயம் இதெல்லாம் தான். சோ கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆனா அதத்தான் வந்து பெரியார் வந்து காலம் பூரா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. பகுத்தறிவோட யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எது சரின்னு படுமோ அத செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்கன்னு அவர் சொல்றது அதுக்காக தான். ஓகே. நன்றி மக்களே. நகு பேசுறீங்களா? பேசுறேன் மீரா. கிளியரா இருக்கா? ஐயோ! கேட்கல போலயே! கேக்குது, கேக்குது. நகு கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். ஆனா பட் ஓகே. இட்ஸ் ஓகே. ஓகே, பரவால்ல. ஓகே. கன்டின்யூ பண்ணுங்க. தோழர்களுக்கு வணக்கம். நம்ம நேத்து இந்த புக்க எடுத்தப்பவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா, விமர்சனங்கள் அப்படின்றத தான் மேல எல்லாரும் விமர்சனம் வைக்கணும்னு ஆசைப்பட்டவர் பெரியார். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு போர்ஷன் படிச்சிருந்தோம். அதுல ரொம்ப முக்கியமா பெரியார் மேல சுமத்தப்பட்ட ஒரு பழின்றது, அவர் வந்து இந்தந்த இடத்துல எல்லாம் அவர் வந்து பார்ஷியலா, பயாஸ்டா நடந்துக்கிட்டாரு. தன்னோட ஒரு சொந்த இடம்னு வரும்போது அவர் வந்து பயாஸ்டா நடந்துக்கிட்டாரு. பொதுமக்களுக்கு மட்டும் தான் அவர் வந்துட்டு ஒரு இந்த பகுத்தறிவு சிந்தனையையும், கடவுள் மறுப்பையும் போதிச்சாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதுக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம படிச்சிருந்தோம். எனக்கு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு தோணுது என்னன்னா, அவரு இந்த கட்டுரையில நம்ம ஃபுல்லா படிச்சு முடிக்கும்போது, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஷார்ப்பா புரியிறது என்னன்னா, தன்னோட கருத்துக்கு எந்த அளவுக்கு பெரியார் வந்து மதிப்பு குடுத்தாரோ, அதே அளவுக்கு தனக்கு எதிர்ல இருக்கிறவங்க, தான் பக்கத்துல இருக்கிறவங்க கூட கிடையாது. தனக்கு எதிர்ல இருக்கிறவங்களையும் பெரியார் மதிச்சிருக்காரு. அவங்களோட கருத்துக்களுக்கும் மதிப்பு குடுத்திருக்காரு. தன்னை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத அவரு நம்பி இருந்தாரு. எல்லாரும் என்ன விமர்சிச்சுக்கலாம் அப்படின்னு அவரு டைரக்ட்டாவே சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அவரு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற அந்த சூழல் இப்ப வந்து ஒரு சில இந்த மாரி தலைவர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு குணம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வணக்கம். யார் எதிர்பார்ப்பு தெரியுதா? அவங்களுக்கு இருந்தது. ஆனா பெரியாருக்கு அந்த இடத்துல அந்த மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததும் கிடையாது. தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த செயல்முறை அவர்கிட்ட இருந்ததே இல்ல சுத்தமா. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம படிக்கும்போது தெரியும். ஏன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போகும்போது, அந்த விழாவுக்கு அந்த இடத்துல யாரு வந்து முன்னிலைப்படுத்தப்படணுமோ, இல்ல அந்த விழாவின் நாயகரா யார் இருக்கணுமோ, அவங்கள தான் வந்து அவர் முன்னிலைப்படுத்தியிருப்பாரு. தன்னை செகண்டரியா தான் வச்சிருந்திருப்பாரு. ஈவன் தோ அவர் ஒரு பெரிய தலைவரா அங்க கொண்டாடப்பட்ட போதும் கூட அதுதான் நடந்திருந்தது. அதே மாரி தனக்கு எதிர்ல இருந்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த இதுல அந்த அந்த சாமியார் அவங்கள பார்க்கும்போது கூட
தன்னோட எதிர்கருத்து இருக்கிறவங்க தான். அவங்களோட கருத்துல தனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல அப்படின்றத பெரியார் வெளிப்படையா சொல்லியிருந்தாலும், அத எந்த அளவுக்கு நாகரீகமா ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்துறோம். நம்ம வந்து நம்மளோட கருத்துக்களுக்கு தான் கருத்துக்கள முரண்பாடா நம்ம வெளிப்படுத்தணுமே தவிர, எதிர்ப்பு சொல்லணுமே தவிர, ஒரு தனி மனிதன் மேல இருக்கிறது பேரு வன்மம். ஒரு தனி மனிதன் மேல நம்ம வந்து வெறுப்ப கக்கக்கூடாது. அவங்களோட கருத்துக்கள நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்றது தான் வந்து பெரியார் தன்னோட வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சிருக்காரு. அதுதான் நமக்கு வந்து இங்க பிரதிபலிக்கவும் செய்யுது. எனக்கு ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுது என்னன்னா, பெரியார் வந்து இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்தார் அப்படின்ற அந்த ஒரு பிம்பம். அது ஒரு ஒரு பொய்யான பிம்பம் அப்படின்றத அவர் குடியரசுல விடுதலையில எழுதின கட்டுரைகளை படிக்கும்போதும் சரி, அவரோட இந்த மாநாடுகள்ல போய் பேசியிருப்பார்ல, அந்த பேச்சுகள நம்ம வந்து படிச்சு பார்க்கும்போதும், அந்த இடத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியறது வந்து பெரியார் எல்லா மதத்துக்கும் எதிரானவர், எல்லா சாதிக்கும் எதிரானவர், எல்லா பற்றுதல். நான் உன்ன ஒரு 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 விஷயத்து மேல எனக்கு ஒரு பற்றுதல் ஏற்படுதுன்னாலே, அந்த பற்றுதல் அப்படின்றது என்ன பயாஸ்டா யோசிக்க வைக்கும். சோ எந்த விதமான பற்றுதலும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரு. அது எதன் அடிப்படையிலயும், பிறப்பின் அடிப்படையில இருந்து நான் இப்போ ஒரு ஒரு இடத்துல நான் பொறந்திருக்கேன். என் ஊர் மேல எனக்கு பயங்கர அட்டாச்டா ஒரு ஒரு ஃபீல் இருக்கு. நான் தான் எங்க ஊர் தாங்க பெருசுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, மத்தவங்க எல்லாத்தையும் நான் கீழ்மையா நினைக்க ஆரம்பிச்சிருவேன். சோ அது அது இருக்கக்கூடாது. நான் ஒரு மொழி பேசுற இடத்துல நான் பிறந்துட்டேன் அப்படின்றதாலயே என்னோட மொழி தான் உயர்வானது. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு சாதி, ஒரு மதம் இப்படி எந்த விதமான பற்றுதலோ, அந்த பிடிப்பு அது இருக்கக்கூடாது. அது இல்லாம இருக்கும்போது தான் நம்ம அன்பயாஸ்டா ஒரு விஷயத்த அணுக முடியும். நம்ம பகுத்தறிவு பார்வை அப்படின்றது அங்க தான் நம்மள செழிக்க வைக்கும். நம்மளோட சிந்தனை செழிப்புன்றது அங்க தான் நடக்கும் அப்படின்றது தான் பெரியார் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, இது எல்லாமே நம்ம கையில இருக்கிற ப்ரூஃப். சோ இந்த ப்ரூஃப நம்ம பேசும்போது தான் அதுக்கான சரியான வாதம் நம்மளால வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார் வந்துட்டு குடியரசுல ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். 1930 டிசம்பர் 21 வெளியான கட்டுரை. அந்த கட்டுரையில வந்துட்டு மதங்கள் எல்லாமே செத்து போனதுதான். மதங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் குறிப்பா இந்து மதம் செத்து போனது அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. மதங்கள் எல்லாமே செத்து போனதுதான். அந்த செத்து போன மதங்கள்ல இருக்க அந்த அந்த நாற்றத்துக்குள்ளேயே இந்த மக்கள் உழன்று கிடக்கிறதாலேயே அவங்களால அதை உணர முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் பர்ட்டிகுலரா ஹிந்து மதம் அப்படின்னு எடுத்தெல்லாம் சொல்லல. அத்தனை மதங்களையும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த மத நம்பிக்கை அப்படின்றது வெறும் மத நம்பிக்கை கிடையாது. அது வந்து இப்போ அது உதாரணம் எப்படி சொல்லுவாருன்னா, மலத்துல நெளியிற புழுக்கு அந்த சக சக சுத்தி இருக்கிற புழுக்கள் அதே மாரி இருக்கிற புழுக்கள வந்து அத குறைவா எண்ணுவதற்கோ, இல்ல தன்னோட இழிநிலைய வந்து இது பண்றதுக்கோ வந்து அதுக்கு அதால முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் மதத்தை பின்பற்ற எல்லா மக்களுமே. ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற இழிவையோ, அவங்களோட அந்த கீழ்மை நிலையையோ, அந்த மதம் வந்து தனக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையோ உணரவே முடியாத இடத்துல இருக்காங்க. இது எல்லா மதத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாரி தான் இருக்காங்க. சோ நான் உன்ன விட பெருசு அப்படின்னு யாருமே வந்து சொல்லிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. மதம் வந்து அந்த அளவுக்கு மக்கள முட்டாளா வச்சிருக்கு அப்படின்றத அந்த கட்டுரையில சொல்லியிருப்பாரு. நெறைய விஷயங்கள் அதுல எழுதியிருப்பாரு. சோ இங்க வந்து அவரு சொல்ல வர்றது எந்த மதமும் உயர்வோ, தாழ்வோ கிடையாது. எல்லா மதமும் இங்க வந்து அடிமைத்தனத்த தான் போதிக்குது. அது என்னைக்குமே வந்து பகுத்தறிவு சிந்தனைய இங்க ப்ரமோட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. மதங்கள் அனைத்தும் செத்து போனவை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனா இந்த ஒரு வாதத்த பலராலையும் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அவங்கவங்க மதம் பெருசு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஹிந்து மதத்துல இருக்கிற இழிவை பற்றி பேசும்போது, "நீ அந்த மதத்த கேட்டயா? இந்த மதத்த கேட்டயான்னு" அந்த ஒவ்வொரு அந்த விரல் நீட்டி சொல்லும்போது, என்கிட்ட இந்த இழிவு இருந்தா பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு அந்த இழிவு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அதுல இருந்து வெளிய வரணும்னா, அத உணரணும்னு எந்த எண்ணமும் கிடையாது. இததான் பெரியார் மறுபடியும் மறுபடியும் சுட்டிக்காட்டுறாரு. எல்லா மதங்களும் நம்ம அறிவ மழுங்கடிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அறிவை மழுங்கடிக்கும் மதத்த நான் வந்து அப்போஸ் பண்றேன். இதுதான் பெரியாரோட ஸ்டாண்ட். அத விட்டுட்டு நான் இந்த மதத்த மட்டும் பண்றேன், அந்த மதத்த மட்டும் பண்றேன் அப்படின்றது கிடையாது. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெரியார் வந்து ஏன் பௌத்தத்த வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றதுக்கான விஷயம். ஏன்னா, அதுவும் வந்து இப்ப ஹிந்து மதத்தால சிரிக்கப்பட்டுச்சு. அது உத்ரேகிக்கப்பட்டு சிரிக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல, பெரியார் வந்து ஒரு பௌத்த மாநாடு அதுல வந்து பேசியிருப்பாரு. அது நிஜமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்பீச். எல்லாரும் படிச்சு பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போய் உட்கார்றோம். ஒரு கெஸ்ட்டா போறோம். நம்மள கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்காங்க. நம்ம போறோம். நம்ம போயிட்டு நமக்கு பிடிக்கலன்னா கூட, அங்க வந்து நம்ம ஏதோ ஏதோ இருக்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம சும்மா சிரிச்சுட்டாவது வந்துருவோம். அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் நெறைய பேருக்கு இருக்கும். ஆனா பெரியார் வந்து இப்போ ஒரு சாதி மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்களா போவாரு. போயி அந்த சாதி மாநாட்டிலேயே அந்த சாதியோட கேடுகள பத்தி பேசுவாரு. எவ்வளோ டாக்ஸிக்கா நீங்க இருக்கீங்க அப்படின்றத வந்து மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டு வந்துருவாரு. அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற ஹிந்து மதத்தால் உத்ரேகிக்கப்பட்ட பௌத்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஹிந்து மதம் மாதிரியே இருக்கு. புத்தர் வந்து உங்கள ரொம்ப பகுத்தறிவோட சிந்திக்க சொன்னாரு. ஆனா நீங்க அவருக்கே போய் தேங்காய் பழம் உடைச்சு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரியான சிந்தனை? புத்தருக்கு எதிரா நீங்களே செயல்படுறீங்கன்னு சொல்லி பேசினவர் பெரியார். இந்த மாரி இப்ப பௌத்தத்த வந்து அவரு அறிவு ரீதியா சிந்திச்சாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாலும், அந்த இடத்துல பிராக்டிகலா அங்க நடந்துட்டு இருந்த பிற்போக்குத்தனங்கள எதிர்த்து தான் பேசியிருந்தாரு. அங்க போய் அவரு சும்மா எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இல்லன்னா இது வந்து சயின்டிஃபிக்கா இருந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுன்றதுக்காக அத அவரு புகழ்ந்து பேசல. பிரசன்ட்ல இப்ப இந்த மதம் என்னவா இருக்கு? நீங்க என்னவா வச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்றத விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த விமர்சன பார்வை அப்படின்றது தான் நம்ம பெரியார் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாரி பௌத்தம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் புத்தர் இருந்தப்ப சொல்லப்பட்ட கட்டமைக்கப்பட்ட பௌத்தம் அப்படின்றது பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு பிறகு முழுமையா பார்ப்பனியத்தால சூழப்பட்டு அது வந்து முழு பார்ப்பனிய மதமாவே மாறிடுச்சு அப்படின்றதுதான். இப்ப பௌத்தம் அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 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 மனுஷன் மாறணும் அப்படின்னு யோசிச்சா அம்பேத்கர் பின்னாட்களில் கட்டமைச்ச நவயான பௌத்தத்துக்கு தான் வந்து அவன் மாறணும். ஏன்னா அது புத்தர் கட்டமைச்ச போது இருந்த அந்த கடவுள் மறுப்பையும் பகுத்தறிவு சிந்தனையையும்
இங்க அம்பேத்கர் கட்டமைச்ச நவயான பௌத்தம் வந்து முன்மொழியுது. இன்னும் சொல்லப்போனா அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இது இருக்கு. ஆனா அறிவு சார்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மதத்தையே இங்க வந்து பார்ப்பனியம் உள்ள செரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்க மதம் அப்படின்ற ஒரு ட்ராப்புக்குள்ளேயே நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் அது குடுக்குது. ஏன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு சூழ்ச்சியால எல்லா மதங்களும் உட்சரிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அந்த ட்ராப்புக்குள்ளேயே நம்ம மாட்டக்கூடாது. எனக்கு மதமே தேவையில்லன்ற ஒரு நிலைக்கு மக்கள் போகணும். ஆனா இப்ப இருக்கிற மக்களோட மனநிலை அப்படின்றது ஏதாவது ஒரு பிடிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. வாழ்க்கையில தனக்கு ஏற்படுற ஒரு கஷ்டத்துக்கு பிளேம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இடம் தேவைப்படுது. தன்னை மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்புறதுக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எஸ்கேபிசம்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ஒரு ஃபேக்டர் தேவைப்படுது. அது மதமாவும், கடவுளாவும் இருக்கு. அட்லீஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுது என்னன்னா, அறிவுக்கு சுத்தமா பொருந்தாத எந்த வகையிலயும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையே குடுக்காத மற்ற மதங்களை விட பௌத்தம் பரவால்ல. அதுவும் இப்ப இருக்கிற இந்த பார்ப்பனிய பௌத்தம் கிடையாது நான் சொல்றது. அம்பேத்கர் கட்டமைச்ச நவயான பௌத்தம். இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா, ஏதோ ஒரு பிடிப்பு வேணும்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்ச அறிவு சிந்தனை இருக்கிற இதையாவது புடிச்சுக்கோங்க. அத புடிச்சு நீங்க வந்து ரொம்ப இதா போறதுக்கு இது பெட்டர். நம்ம சொல்லுவோம்ல, இருக்கிற என்ன கொள்ளிக்கட்டையிலேயே கொஞ்சம் நல்ல கொள்ளிக்கட்டை எடுத்து முதுகு சொறிகிற மாரி கதை தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு எப்படி சொல்றது? ஃபுல்லா மக்கள சுரண்டுற ஒரு செயல் திட்டம் தான் மதங்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா மதங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமா அதுல இருந்து வெளிய வந்துரணும் அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனா பிராக்டிகலா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்ன்றதால ஜஸ்ட் இந்த மாரி ஒரு இடத்த சொல்லணும்னு யோசிச்சேன். இன்னொன்னு பெரியார் வந்து எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து மதங்கள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே, அதுல பேஸா இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உடைச்சிரணும். இப்ப வந்து மதம் வந்து என்ன பண்ணுது? மதம் எதன் பேர்ல கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, அதுக்கு இருக்கிற இதிகாச, புராண இல்லன்னா அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதைகள், இதெல்லாம் வச்சு தான் மதங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். அதுக்கு மதத்துக்கான ஃபவுண்டேஷன் அங்க தான் இருக்கு. இப்ப நான் வந்து ஒண்ண உடைக்கணும். உடைக்கணும்னா, நான் வந்து மேல இருந்து அத நான் உடைக்கும்போது, கீழ அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிறது காலத்துக்கும் அப்படியே நின்னுட்டே இருக்கும். இப்ப வந்து எப்படி ஒரு ம் எ எப்படின்னா, நான் இந்த ஃபவுண்டேஷனே வந்து நான் உடைச்சிடுறேன். நீ வந்து இந்த ஃபவுண்டேஷன் இருந்தா நீ மேல மேல கட்டுவ. சோ மேல இருந்து உடைக்கிறதுக்கு நான் ஃபவுண்டேஷனே ஃபர்ஸ்ட் உடைச்சிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெரியார் பண்ணது. அதுல தான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் டீகோட் பண்ணியிருப்பாரு. இன்னும் சொல்லப்போனா, அந்த மதங்கள் சொன்ன கதைகள அவர் மேடைகள்ல பேசினது. ஒவ்வொரு கதைக்கும் வந்து விளக்கம் சொன்னது. ஒவ்வொன்னத்தையும் படிச்சு விளக்கம் சொல்லும்போது, இங்க வந்து எப்படி அது திரிக்கப்பட்டுச்சு. இதுவும் ஒரு பெரிய திரிச்சு சொன்ன ஒரு விஷயம் தான். எப்படி திரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இங்க வந்து பெரியாரே ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கதைகள வந்து இந்த மாதிரி அதாவது இது வந்து பெரியாரே சொல்ட்டாரு. அது வந்து அந்த புக்ல இருந்தத பெரியார் சொன்னாருன்னு வராது. பெரியாரே இத சொல்ட்டாரு. பெரியாரே இந்து மதத்த வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க நடந்தது அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்த எடுத்து தான் பெரியார் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா நீங்க கேள்வி கேட்க வேண்டியது அந்த புத்தகத்தை எழுதினவங்க கிட்ட. பெரியார் கிட்ட கிடையாது. அப்போ இந்த கேள்வி இப்போ பெரியார் வந்து இதே விஷயத்த மேற்கோள் காட்டி சொல்லி, அத புகழ்ந்து பேசியிருந்தா அந்த இடத்துல பெரியார் மேல விமர்சனம் வைக்கப்பட்டிருக்காது. அத ஆமா எங்க மதம் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா பெரியார் வந்து ஒரு இடத்துல அத விமர்சனம் பண்றாரு. ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அதுல இருக்கிற முட்டாள்தனங்களையும், மூடத்தனங்களையும் அவர் வந்து டீகோட் பண்ணி பேசுறாருன்றதாலேயே, அந்த கதைகள வந்து டிஸ்ஓன் பண்றாங்க. இத நாங்க சொல்லவே இல்லங்க. இப்ப நாங்க சொல்லவே இல்ல. இது பெரியாரே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டிசோன் பண்ணி அத பெரியார் தலையிலேயே கட்டுறதுக்கு முயற்சி நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து அத செஞ்சுட்டு இருக்காங்க. அத வந்து தூக்கிட்டு வந்து தான் சில சங்கிகளும், தம்பிகளும் இப்ப நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறது. பெரியார் இவ்ளோ இதா பேசியிருக்காரு, அவ்ளோ இதா பேசியிருக்காரு. ஐயோ! அது பெரியார் பேசினது இல்ல. பெரியார் வந்து இந்த மாரி பேசியிருக்குன்னு எடுத்து சொன்னது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். அதுதான் இந்த புத்தகத்திலேயே நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். பெரியார் மீது வலிந்து திணிக்கப்பட்ட விமர்சனங்கள். எனக்கு அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா, விமர்சனம் அப்படின்றது நேர்மையான ஒரு விஷயம். நான் ஒரு இடத்துல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னும்போது, இந்த கருத்துல எனக்கு முரண்பாடு இருக்கு. இத நீங்க செஞ்சது தப்பு. இது விமர்சனம். அத விட்டுட்டு ஒருத்தவங்க செய்யவே இல்லாத ஒரு விஷயத்த நான் போய் வம்படியா சொன்னா, அது பேரு வலிந்து திணிக்கப்பட்ட விஷயம். அது வன்மம். அந்த வன்மத்துக்கு தான் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த விமர்சனங்கள் அப்படின்றதே வந்து அ இன்வாலிடான ஒரு விஷயம் தான் பெரியாரோட இடத்துல. இன்னும் விமர்சனங்கள் பெரியார் மேல விமர்சனம் இருக்கா? எனக்கு இருக்கு. எனக்கு ஒரு அத வந்து நான் வெளிப்படையா சொல்லவும் செஞ்சிருக்கேன். என்னன்னா, பெரியார் அப்ப இருந்த காலகட்டத்துல அவர் வந்து பேசின சில இடங்கள்ல ஒரு எல்ஜிபிடிக்யூ பத்தி சரியான புரிதல் இல்லாம யாரையாவது திட்டதுக்கு யூஸ் பண்ற வார்த்தைகள்ல அந்த வார்த்தைகள அவர் வந்து உபயோகப்படுத்தினதை என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. ஆனா அப்ப இருந்த அந்த மனநிலைக்கு, அப்ப இருந்த அந்த ஒரு புரிதலுக்கு அது அவ்வளவுதான் யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் அந்த கருத்துக்கள்ல அவர் அந்த வார்த்தைகள யூஸ் பண்ணதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நான் அதை இப்பவும் எதிர்க்க தான் செய்வேன். இந்த மாதிரி பெரியார் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு ஆக்சுவலாவே ரீசன் இருந்தா கண்டிப்பா அந்த விமர்சனம் வைக்கப்படணும். அதுக்கான ஒரு அந்த விமர்சனங்கள தாண்டி அந்த விமர்சனங்களுக்கு பதிலா பெரியாரை பின்பற்றும் பெரியாரிஸ்டுகள் வந்து எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம் அப்படின்றத தான் நம்ம நோக்கி போணும். அத விட்டுட்டு தேவையே இல்லாத இல்லன்னா அது அந்த மாரி நடக்கவே இல்லாத ஒரு விஷயத்த வந்து வலிந்து திணிச்சு அத விமர்சனம் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு அதுக்கு வேலிடேஷன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கு. ஏன்னா அது பொய்ய நம்ம வந்து என்ன விளக்கம் சொல்றது? தெரிஞ்சே சொல்றவங்களுக்கு நம்மளால புரிய வைக்க முடியாது அப்படின்றது தான் இன்னும் சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி தோழர்களே. நன்றி நகு. அனிதா தோழர் பேசுங்களேன். தேங்க்ஸ்ங்க. புதிய தொடர்பு வாழ்த்துக்கள். வரலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா எனக்கு இந்த புக்கு நான் நேத்து அட்டெண்ட் பண்ணல. பட் ஆனா ரெக்கார்டிங் தான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா நான் புக்ஸ் பெரியார் பத்தி பெருசா நான் இது படிச்சது இல்ல. பட் ஆனா இந்த மாரி
நிறைய புக்ஸ் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட அந்த லைஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லும்போது. ஸோ அதான் அது எவ்வளோ இன்னைக்கு இதுல அவர் எவ்வளோ தெளிவா இருந்திருக்காரு. லைக் எந்த மதமும் வேணாம், எல்லாத்துலயும் வந்து அ மூட நம்பிக்கைகள் இருக்கு. அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தான் அப்படின்றது அவர் எவ்வளோ தெளிவா இருந்திருக்கு. லைக் அம்பேத்கர் கூப்பிட்டு கூட அவர் வந்து இது பண்ணல. ஏன்னா வந்து இப்ப பார்த்தா அதோட இது வந்து எவ்வளோ மோசமா ஆயிட்டு இருக்கு. பிளஸ் எல்லாமே லைக் இந்து மதமும் சரி, முஸ்லிம்ஸும் சரி, அந்த ரிலிஜனும் வந்து எவ்வளோ மூட நம்பிக்கையில ஊறி போயிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். லைக் அந்த ஒரு ஸ்டேஜ்ல பெரியார் இருக்காரு. லைக் அவரை ஃபாலோ பண்றவங்க வந்து அ அ எதுலயுமே லைக் கொஸ்டின் பண்ண முடியாது. நீ இதுக்கு சப்போர்ட் பண்ற, அதுக்கு சப்போர்ட் அப்படி இல்ல. எதுக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு ஸ்டாண்ட் அப்பமே எடுத்திருக்காரு அப்படின்றபோது, எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்துட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அ சோ அதே மாரி அவர் மேல விமர்சனம்ன்றது வந்து இப்ப வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு. லைக் அந்த பாண்டேன்ற அவர் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட பெண் ஏன் அடிமையானாள் அந்த புக்க எடுத்து அ அதுல வந்து பெண்கள தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு இப்ப கூட வந்துட்டு இருந்தது. திருக்குறள பத்தி தப்பா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அ லைக் இந்த மாரி புக்ஸ் எவ்வளோ அவசியம். ஏன்னா அவங்க வந்து அத வந்து பதிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர் இவங்க கிட்ட ஜெனரேஷன்ஸ் கிட்ட. ஸோ அப்படியா நார்த் இந்தியால அந்த மாரி பரப்பிட்டாங்க. லைக் அப்படி ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்ணிட்டாரு. அவர் வந்து ரிலிஜனுக்கு அகைன்ஸ்ட் தான். பட் மூட நம்பிக்கைக்கு அகைன்ஸ்ட் அந்த மாரி எவ்ளோ ப்ரோகிரசிவான ஆளுன்றத இது பண்ணி, அங்க அந்த மாரி ஒரு ஆள் பெரியார பத்தி பேசினாலே அங்க இது பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாரி பதிய வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வர ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த மாரி ஒரு புக் அவர பத்தி எழுதின புக் இதெல்லாம் தப்புன்றதுக்கான ஒரு ரிட்டன் ப்ரூஃப் வந்து இருக்கிறது எவ்ளோ முக்கியம். இதே மாரி இன்னும் நெறைய அ இனிமேலும் வந்துட்டே இருக்கும். அவர பத்தி அவதூறு. ஏன்னா அவர் பண்ண இம்பாக்ட் அவ்ளோ பெருசு. லைக் ஒரு சஞ்சலத்துல இருக்கிறோம், லைக் ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கோம் அப்டின்னா, அவர பத்தின இது படிக்கும்போதே அவ்ளோ தெளிவா ஆயிடுது. ஸோ அதனால இந்த புக்கோட அவசியம் எவ்ளோ இருக்கு அப்டின்றத சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அ அதான் பட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நல்லா இருக்கு இந்த புக்ஸ். நன்றி, நன்றி அனிதா தோழர். உணர்வு பூர்வமா உணர்ந்து சொல்ற மாரி விஷயங்களா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம். ரொம்ப நன்றி. ஓகே, மற்ற நண்பர்கள் பேசலாமே. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா மீரா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓகே. முத்துராஜ் தோழர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார்ல, ஒரே சாதியினர் மட்டும் ஒரே மதத்தை தழுவினால் சாதி எப்படி ஒழியும்? இது இந்த சாதியோட மதம் அப்படின்னு தானே அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. ஜஸ்ட் அத மட்டும் சொல்லணும்னு யோசிச்சேன். என்னன்னா, புத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த பௌத்தம் அப்படின்ற அவர் கட்டமைச்ச அந்த சித்தாந்தம் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி. மற்ற மதங்கள்லயும், அதாவது வெவ்வேறு சாதிகள்ல, வர்ணங்கள்ல இருக்கிறவங்க இந்த கடல்ல வந்து கலக்கும்போது அது எங்க இருந்து வந்தது அப்படின்றது தெரியாது. கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கடல் தண்ணி தான். சோ அதோட அந்த மூலம் அப்படின்றது தெரியாது. எல்லாரையும் வந்து அதுல வரணும் அப்படின்னு தான் வந்து புத்தர் சொன்ன ஒரு விஷயம். இது வந்து இந்த சாதியினர் மட்டும், ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும் போய் பௌத்தத்துல இணையணும் அப்படின்றது கிடையாது கான்செப்ட். இந்து மதம் வந்து கிட்டத்தட்ட எல்லாரையுமே ஒரே நிலையில தான் வச்சிருக்கு. இங்க இருக்கிற நம்ம வந்து வர்ணங்கள்ல 4 வர்ணங்கள் சொன்னாலும், அது இப்ப பிராக்டிகலா இருக்கிறது என்னன்னா, பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள். இவ்வளவுதான் இதுக்கான டிஃபரன்ஸ். இந்த பார்ப்பனர் அல்லாத அத்தனை மக்களுமே பார்ப்பனர்களுக்கு தீண்டத்தகாதவர்கள் தான். இப்படி இருக்கிற அத்தனை பேருமே பௌத்தத்தை தழுவும்போது, அது அனைவருக்குமான மதமா மாறும். இப்ப வந்து நீ என்ன எதன் பேர்ல வந்து ஒடுக்குற அப்படின்னா, இந்த சாஸ்திர சம்பிரதாயம், இந்த கடவுளே கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ற வர்ணாசிரமம், இந்த வர்ணாசிரமத்தை வந்து சப்போர்ட் பண்ற அத்தனை புராண இதிகாசங்கள், இது எல்லாத்தையும் வச்சுதான் நீங்க வந்து எங்கள கீழானவர்கள் அப்படின்னு, அதாவது இந்த பார்ப்பனர்களை தவிர மற்ற அத்தனை பேரையும் நான் சொல்றேன். கீழானவர்கள்னு உங்களால கட்டமைக்க முடியுது. உங்க மதம் வந்து அத அப்ரூவ் பண்ணுது. இங்க வந்து அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த மதம் வந்து அத அப்ரூவ் பண்ணுது அப்படின்றது தான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. அதனாலேயே அத விட்டு வெளியேறணும் அப்படின்றது தான் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயமும், புத்தர் வந்து ரொம்ப அப்பவே அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, பௌத்தம் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி. அதாவது அந்த இது வெவ்வேறு இடத்துல இருந்து, வெவ்வேறு சாதியிலிருந்து வருகிற அத்தனை பேரும் பௌத்தத்துக்குள்ள வரும்போது, தன்னோட அடையாளங்களையும், அந்த வர்ணம், சாதி சார்ந்த எண்ணங்களையும் கலஞ்சிட்டு தான் இதுக்குள்ள வரவே முடியும். இதுக்குள்ள வந்தா எல்லாரும் ஒண்ணுதான். அந்த கடல் தண்ணி எப்படி வெவ்வேறு ஆறுகள்ல வருது ஒண்ணா இருக்கோ, அதே மாதிரி எல்லாரும் மாறிறணும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. அத ஜஸ்ட் சொல்லணும்னு யோசிச்சேன். இன்னொன்னு, வெவ்வேறு மதங்கள்ல இருந்து இந்த மாதிரி பிரிவினைகள் இல்லையா அப்படின்னு கேட்டா, எல்லா மதங்கள்லயும் இப்ப வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினா சாதி இழிவும் போயிரும்னு ஒரு காலகட்டத்துல நம்பியிருந்தோம். அந்த இடத்துல என்ன நடந்தது? ஒரு சாதி மக்கள் இங்க வந்து மதம் மாறுனாங்க. இவங்க மதம் மாறிட்டாங்க. இவங்களுக்கு வந்து சில அங்கீகாரங்கள் வந்து கிடைக்குதுன்றத பார்க்கும்போது, ஓகே அப்ப நம்மளும் மாறிறலாம்னு சொல்லி தன்ன ஆண்ட சாதி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களும் கிறிஸ்டியன் மதத்த வந்து தழுவுறாங்க. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது? நமக்கு வந்து அந்த டவுசர் சர்ச்சோட கதை நம்ம ரீசென்ட்டா தான் படிச்சோம். அந்த மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கு. ஆனா, அத அந்த மதம் அப்ரூவ் பண்ணல. கிறிஸ்டியானிட்டி வந்து அத அப்ரூவ் பண்ணல. நான் வந்து அந்த மாரி இல்ல அப்படின்னு சொல்லி அது ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. அந்த டவுசர் சர்ச் வந்து இடிக்கப்பட்டுச்சுல்ல. அந்த மாதிரி தான் இஸ்லாத்திலயும் வந்து இந்த ஒரு சாதியில இருந்து மாறின ஒருத்தவங்கள இங்க வந்து அடையாளப்படுத்த முடியுது.
ஆனா அந்த மதம் வந்து அப்ரூவ் பண்ணல. எல்லாரையும் சமம்னு நினைக்க சொல்லுது. இப்படி மற்ற மதங்கள்ல இந்த பிரிவினைகள் இருந்தாலும், அது இந்து மதத்தில் இருந்து அந்த மதத்திற்கு சென்றவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டது தானே தவிர, அந்த மதத்திலேயே இருக்கிற மதத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லணும். இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே பௌத்தம் தழுவுறாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. நெறைய பேர் பௌத்தம் தழுவுறாங்க. பௌத்தத்துக்கு போறவங்க இருக்காங்க. அது மேக்ஸிமம் இப்ப வந்து எங்க போனாலும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது அப்படின்ற மாரி, பௌத்தத்துக்கு இப்ப போகும்போது, அது இந்த மாரி ஒரு அடையாளத்த குடுத்துருமா அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அங்க போய் சேரும்போது குடுக்காது. ஆனா பர்ட்டிகுலரா இவங்க மட்டும் தான் போவாங்க அப்படின்னு கேட்டா குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ ஆனா என்ன இதுல சொல்ற மாரி இப்போ சாதி பேர சொல்லி ஒரு கிறிஸ்டியன், சாதி பேர சொல்லி இன்னொரு இது அப்படின்னு சொல்ற மாரி பௌத்தத்துல ரொம்ப டைரக்ட்டா அத சொல்ல முடியாதுன்றது மட்டும் தான் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப இருக்க மனநிலைப்படி. இன்னும் நம்ம வந்து இந்த நவயான பௌத்தம் அப்படின்றது அது அடுத்த கட்டம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது, அதுல இருக்கிற விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எல்லாத்தையும் துறந்த ஒரு மனுஷனா ஒரு இடத்துக்கு போறது அப்படின்றதே வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி தான். சோ அந்த மாரி ஒரு மெச்சூரிட்டியோட சேர்ந்து பௌத்தம் தழுவுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் அத மட்டும் மென்ஷன் பண்ண நினைச்சேன். நன்றி மீரா. ஓகே. நன்றி நாகு. வணக்கம் ஆசிரியர் பிரபுராஜ் துரை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நேத்து உங்கள பார்த்தேன். இன்னைக்கும் பேசுறதுக்கே வந்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பேசுறீங்களா ஆசிரியர்? ஆசிரியர் பிரபுராஜ் துரை இருக்கிறீங்களா? ஓகே. அவர் வர்றாரான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் அவருக்காக வெயிட் பண்ணுவோம். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு போல அவருக்கு. வணக்கம். வந்து வேற திருப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னொரு நிறைய ரெடி ஆயிருக்கு. அது வந்து வேற மொழிகள் ரெடி ஆயிருக்கு. இந்த கம்மிங் அடுத்த மாதம் 14 பெரியவருடைய 146வது பிறந்த நாள் அதை வந்து வெளியில வரும். அப்புறம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அவருடைய இன்னொரு மற்ற பரிணாமம் இருக்கு. இந்த பெரிய 50% இருக்கிறவங்க முனிதம்னு ஒரு 4 நிமிடத்துக்கு மேலே ஒரு 5 நிமிடத்துக்குள்ளால ஒரு இருக்கும். எந்த ஒரு உச்சரிப்பு ஒரு கல்வி யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஒரு சில திரை அமைப்பு மட்டும் காட்சிகள் மட்டும் தான். அது வந்து ரொம்ப எளிய சின்ன குழந்தைகள் வந்து உங்களுக்கு முரண்டு வாதம் பேசுறாங்க. அவங்க கூட வந்து பதில் பேச முடியாது. இது இல்லைன்னு மறுத்து பேச முடியாது. அதுக்கு ஒரு 4 நிமிஷத்துல கிட்டத்தட்ட குறும்படம் இருக்கு. இதை போல நிறைய இருக்கு. இன்னும் தொடரலாம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்னோட நீங்க எப்படி பண்ணி பேச நினைக்கிறீங்க? நீங்க கேட்கறதுக்காக ஜெயின் பண்ணிருக்கேன். நன்றி. நன்றி நக்கீரன் தோழர். செண்பா தோழர் நீங்க பேசுறீங்களா? வணக்கம்ங்க. வணக்கம் தோழர், பேசுங்க. குதிரை தோழருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதாவது பெரியார பத்தி நம்ம பேசுறப்போ அவர் எப்பவுமே வந்து அந்த அவருடைய பற்று அப்படின்றது வந்து ஒரு மரபு சாராம இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அவர் புத்தகங்களை வாசிக்கிறப்போ அந்த கருத்துக்களை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டப்போ புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு விஷயத்துலயுமே அவர் வந்து மரபு சாராதவன்றதை விட ஒரு மரபு புடிச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது, அதுக்கு நம்ம எதிராக இருக்கணும் அப்படின்றதோடைய வெளிப்பாடு வந்து நம்ம பார்க்க நிறைய முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த கடவுள், மதம், இந்த ஜாதி, அது தேசப்பற்று எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா கூட அது வந்து மக்களுக்கு வந்து இயற்கையா வரல, அது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து வலிய திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு கருத்து அவர் புரிதல், அது புரிதலோட தான் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படின்றதையும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அது என்ன அப்படி அவங்க ஏன் நம்மளுக்கு அப்படி திணிச்சிருக்காங்க அப்படின்றப்போ அதுல நிறைய பேருக்கு பொருளாதார விஷயங்கள் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக வந்திருக்கு. அதே மாதிரி வந்து மதப்பற்றாளர்கள்ன்றப்போ அவங்களுடைய மதம்ன்ற பற்ற வளர்க்கறது கூட ஒரு பொருளாதார அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி மரபு பட்டு இருக்கக்கூடாதுன்ற ஒரு பேசிஸ்ல தான் மொழியை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து மொழியை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிக்கல, அவர் அது அகேன்ஸ்டாலாம் பேசினார் அப்படின்னு. அவருடைய பேசிக் இதே வந்து ஒரு விஷயத்தை வந்து பற்றா இருக்கக்கூடாது அப்படின்றதுல இருந்து தான் அவர் சொல்ல அந்த கருத்துக்களை வந்து நிறைய திருச்சி இந்த காலகட்டத்தில் வந்து இன்னமும் நம்ம வந்து அதுக்கு போராட்டத்தை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அவர் சொன்ன கருத்துக்களுக்கான போராட்டம் வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. அவருடைய இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இன்னும் தொடர இங்க இந்த சமுதாயத்திலயும் அதுக்கான தேவை இன்னும் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ இதை வந்து இந்த மாதிரியான புக்குங்களை நீங்க வாசிக்கிறப்போ நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்குது. அது மூலியமா நம்மளுக்கு கூட நிறைய கருத்து முறை நம்ம கேட்கவே இருந்தா கூட அது கொஞ்சம் நமக்கு தெளிவடையுது. அந்த விஷயங்களை பார்க்கறப்போ ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இந்த அவர் காலகட்டத்துல தான் அவருடைய இதுல பாத்தீங்கன்னா காந்தியம், மார்க்சியம் இந்த 2 தத்துவங்களை வந்து நிறைய இருந்த ஒரு காலகட்டத்துல தான் அவரும் இருந்திருக்காரு. அவர் இது வேணும் அது வேணாம் அப்படின்றதுக்கு வந்து அவர் பெரிய ஒரு ரீசன் அப்படிலாம் அவர் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அவர் அடிப்படையா மக்களுக்கான விஷயங்களை தான் அவர் வந்து முன்னெடுத்து பண்ணணும்ன்றதுதான் அவருடைய ப்ரியாரிட்டியா இருந்திருக்கு. இதுல அவரு அந்த காந்தியம், மார்க்சியம் இது ரெண்டுத்தையும் பாக்குறப்ப கூட மத உணர்வை மையப்படுத்துற அந்த திலகருடைய தேசியத்தை விட காந்தியோடைய இது வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. அவர் வந்து அவர் காந்தியோட அந்த இதுங்களை கொஞ்சம் ஈடுபாடு உடையவராகவும் ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் இருந்திருக்காரு. ஆனா அந்த காந்தியோட அந்த தேசியம் கூட அந்த பழைய சமூக அமைப்பை தான் வந்து அப்படியே நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றது வந்து தெரிஞ்ச பிறகு அந்த அந்த இதையும் அவர் எதிர்க்க ஆரம்பிச்சார். அந்த காந்தி எதிர்ப்புன்றது அவருக்குள்ள வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தொடக்கத்திலேயே ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவர் ரிஜெக்ட் பண்ணவர் கிடையாது.
அதுல இருந்து பழகி அது எதை நோக்கி போகுது, அதுல பாதிக்கப்பட போறது யாரு, அது பின்னாடி அது எதை கொண்டு போய் விட போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை டக்குன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்து மக்களுக்கு வந்து அதை எதிர்த்து ஆழமா அதை வந்து சொன்னவர் தான் பெரியார். அதனாலதான் வந்து அவர் மேல விமர்சனங்களை கூட ஸ்ட்ராங்கா எல்லாரும் வைக்கிறாங்கன்னா அது ஒரு பயம் தான். ஏன்னா அவர் வந்து விலகிட்டு அமைதியா இருக்கிறது கிடையாது எந்த விஷயத்திலுமே. அந்த விலகிறதுக்கான காரணங்களையும் அதுல இருக்கிற அந்த எவ்வளவு அளவுக்கு அவங்க வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை உள்ளடக்கி ஒரு விஷயத்தை செய்யறாங்கிறது உடைச்சு விட்டவர் தான் பெரியார். அந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா அங்க கூட அவர் வந்து அந்த மரபுகளை வந்து மறுத்திருக்காரு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியுது. இது வந்து கம்பாரிசனுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாதிரி தான் வந்து இந்த மார்க்சியம் இது பண்றப்ப கூட அவர் இந்த பொது உடைமை கருத்துக்களை வந்து ஒரு ஏத்துக்கிட்டவர் தான். சில விஷயங்களை வந்து அந்த உழைக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான ஊதியங்கள் வந்து சரியா கிடைக்கல அப்படின்ற இந்த மார்க்சிய சிந்தனைகளை வந்து ஓரளவுக்கு பொது உடைமை சிந்தனைகளை வந்து அவருக்கு கவர்ந்து அவர் வேலை பண்ணிட்டு இருந்தா கூட சில அதாவது 2-3 பிரச்சனைகளை அவர் ப்ரையாரிட்டி பண்றப்போ அவருடைய ப்ரையாரிட்டின்றது வந்து சமூக நீதி போராட்டம் தான் அப்படின்றத அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு என்னதான் இந்த மத்தது நம்ம வின் பண்ணி வந்தா கூட சமூக நீதி போராட்டத்துல நம்ம ஜெயிக்காத வரைக்கும் அந்த விஷயம் எதுவுமே நம்ம கைக்குள்ள வர முடியாது. நம்ம பர்டிகுலரா இந்தியால அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்ட தலைவர்கள் தான் வந்து பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும். சோ நீங்க பெரியார் பார்த்து இது பண்றப்போ அந்த பொது உடைமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தள்ளி வச்சுட்டு சமூக நீதி போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்பயும் அவர் ப்ரையாரிட்டி பண்ணியிருக்காரு. சோ அவர் வந்து அதை ஏத்துக்கல, அவர் விமர்சிச்சாரு அப்படின்றது இல்ல. இது ரெண்டுத்துல எது முக்கியம், எது வந்தாதான் அது நிக்கும் அப்படின்றதுல ஒரு தெளிவா ஒரு கண்ணோட்டம் இருக்காரு. காந்தியா திலகரான்றப்ப காந்தி, காந்தியா அது மாதிரி ஒருத்தருக்கும் அவரு ஒரு பிராக்டிக்கலா ஒரு டிஃபிகல்டிஸை பார்த்து அந்த காலகட்டங்கள்ல உண்மை பக்கம் நின்றுக்காரு. மக்களுக்கு அது உடச்சும் ஒரு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன, இது பின்னாடி நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கோவம் அதிகமா இருந்துக்கலாம் முடிய இன்னமும் நம்ம அவருடைய தேவை நமக்கு எப்படி ஏன் இருக்குன்னா அதுல அவர் சொல்லியிருக்க உண்மைதான். இது இது ரெண்டு மூணு விஷயங்கள் தான் நான் டிஸ்கஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன்னா வந்து இந்த மூட நம்பிக்கை, ஒடுக்குமுறை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் இது எல்லாமே கூட ஆதிக்க சக்திகளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் அவர் பார்த்தது. அது தேர்தலே இருந்தா கூட சரி, அவங்க மக்களாட்சின்னு ரொம்ப ஸ்டைலா அதை ஒரு அழகா சொன்னாலும் சரி, எது பண்ணாலும் அது ஏதோ ஒரு விதத்துல ஆதிக்க சக்திகளுக்கு கருவியா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு கணிப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. சோ புரட்சி அப்படின்றது வந்து எந்த வடிவத்துல நம்மளுக்கு வந்தா கூட அது அடிப்படை பேசிக்கா இருக்க ஒரு மக்களுக்கு அதிகாரம் குறைக்காம, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு சம நீதி கிடைக்காது அப்படின்ற பட்சத்துல அது அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்துடாது, வர வாய்ப்பு இல்லை அப்படின்றதே ஒரு உணர்ந்தவர் தான். அது சோ அந்த அவருடைய பார்வையில பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அப்படின்றது வந்து அவர் ரொம்ப கான்ஸ்டன்டா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விழிப்புணர்வோட சேர்த்து தன்மான உணர்வு, இது ரெண்டும் வராத வரைக்கும் நம்மளுக்கு விடுதலை கிடைச்சா கூட அது உண்மையான விடுதலை அப்படின்றது வந்து நம்ம உணர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்கிறவர் தான் பெரியார் அவங்க. அதனால விடுதலை போராட்டங்கள் அப்படின்றத கூட அவர் வந்து விளைவுகளை வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணாம விடுதலை போராட்டங்கள் வந்து நம்ம எந்த மாதிரி விடுதலை அப்படின்றத உணர்வு வந்து கரெக்டா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த அவருடைய கடைசி காலம் வரைக்கும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளான அந்த ஒரு நம்பிக்கைன்றது என்ன, மூட நம்பிக்கை என்ற என்ன அப்படின்ற வித்தியாசத்தை வந்து இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்தாலே பெரியார் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம தவிர்த்துட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய உணர்வு வந்து இருக்கு. இதுக்கு அகேன்ஸ்டா பண்றவங்க வந்து ஏன் இன்னும் பண்றாங்க அப்படின்றது வந்து அவருடைய கருத்துக்கள் இருக்கிற ஆழத்தை பார்த்து பயந்து தான் பண்றாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. சோ இன்னைக்கு நீங்க இந்த புக்கை வாசிச்சது வந்து நேத்துல நான் கவனிக்கல, இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி தோழர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் செண்பா தோழர், ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொன்னது எல்லாமே. வாங்க ப்ளீஸ் டெய்லி வந்து பேசுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பேரலை தோழர், சாரி நான் உங்க பேரை தப்பா சொல்லிட்டேன். நீங்க பேசி முடிச்ச உடனே உங்களை வேற பேர்ல நன்றின்னு சொல்லிட்டேன். பேரலை தோழர், சாரி. ஓகே, பிரபு தோழர் நீங்க பேசிடுறீங்களா? வணக்கம் வணக்கம் மேடம், கேக்குதுங்களா? கேக்குது தோழர், வணக்கம், பேசுங்க. ஓகே, குதிரை தோழருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் குன்றக்குடிகளார் அடிகள் அவரோட ரிலேஷன்ஷிப்பு இது இது என்ன சொல்றது, ஆசிரியர் தெளிவாக சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங்க்கு குறிப்பாக சோஷியல் மீடியா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து என்ன வேணா, ஏதாவது இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. எதையாவது அவதூறு பரப்புறதான் மெயின் மோட்டிவ். ஆனால் அது பரப்புறதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரினா, இப்போ வந்து ஒரு கொள்கைக்காக ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இப்போ வந்து கலைஞர் வந்து கடைசி காலத்தில் கடவுள் கும்பிட்டாரு, கலைஞர் வீட்டிலலாம் நைட்டில் கோயிலுக்கு போவாங்க, அவரே நைட்டில் ஜாதகம் பார்ப்பாரு. அப்புறமேட்டு கி வீரமணி அவர்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து தன் வீட்டுக்கு பெண் பார்க்க வர சொன்னாரு. அப்படி இப்படின்னு இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம். மாமல்லன்னு ஒரு ரைட்டர் இருப்பார், அவர்லாம் வந்து இப்படிதான் குற்றச்சாட்டு எந்த வித கேட்டா செவி வழி செய்து எனக்கு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அது வந்து ஃபோட்டோஷாப்பு இல்லைனா ஆங்கிள் வந்து பறவை வந்து இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோட ஒரு பறவை வந்து கொடிய ஏற்ற உதவுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வேற ஆங்கிள் வச்சு அது அப்படி இல்லை, அது போட்டு அது வேலையை பார்க்குது, மனுஷங்க கூட அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த அவதூறு பரப்புறது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பெரியார் காலகட்டத்திலே வந்து அவர் வந்து எப்படி சொல்லுவாங்க, அவருடைய செயல்முறைகளை நிந்திப்பாங்க.
பெரியார் இப்படி பேசுறாரு, கொஞ்சம் வயலண்டா பேசுறாரு, கொஞ்சம் அவர் மாரலி கரெக்டா பேசுறாரு, அந்த மாதிரி வந்து அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எதிர்வினைகள் வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த காலகட்டத்தில் வந்து அந்த புக்ல எல்லாம் எழுதும்போது இந்த ஃபேக்ட்ஸை மாற்றி எழுதுறது, அந்த மாதிரி எழுதுறது இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த இப்போ நிறைய விஷயங்கள் மற்ற இடத்துல பேச போறோம். கீழ்வெண்மணின்னு ஒரு கான்செப்ட் எடுத்தா அதுல என்ன நடந்தது, அடுத்து அவரோட திருமண இதுல, அப்புறம் வந்து அவருக்கு திமுகவுக்கான உறவு. ஸோ இதுல வந்து செலக்டிவா ஃப்ரேசஸ், வேர்ட்ஸ், சென்டென்சஸ், கான்டெக்ட் எதுவுமே இல்லாம எடுத்து வந்து போட்டு யார் யாரோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பெரியார் வந்து இப்போ செண்பகவர் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கொள்கை வந்து ஒரே ஒரு கொள்கை தான். அது இன்னைக்கு வாசிப்பில் ஆரம்பத்தில் வந்து அவரோட இயங்கு சக்திகள் வந்து அன்பு, அறிவு, ரெண்டு தான். அந்த அந்த இதுக்குள்ள வேற அந்த இதுக்குள்ள ஹியூமனிட்டி ஆப்ரேட் பண்ணும். ஸோ இந்த இதுக்குள்ள தான் அவர் ஆப்ரேட் பண்றாரு. அந்த ஆப்ரேட் பண்ற வகையில் வந்து அவர் நம்ம மண்ணெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் வந்து நீ கம்யூனிசம்லாம் பேசாத, இங்கே வேஸ்ட், நீ வந்து ஃப்ராடு அப்படின்னு இருக்கிறாரு. நீ வந்து நம்ம மண்ணில் வந்து கம்யூனிசம் பேசினா ஃப்ராடு அப்படின்னு வந்து ஓப்பனா பேசியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்னன்னா இங்க வந்து அந்த சுயமரியாதை, தனி மனித மாண்பை வந்து மீட்கணும். அதை தவிர அவருக்கு வந்து வேற ஒன்ஸ் அந்த கோல் வந்து மிட்-20s அவர் ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வராரு. ஆனால் பொலிட்டிக்கலாக 20s வந்து அவர் வந்து அந்த ஃபூட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து நோ லுக்கிங் பேக். எனக்கு யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலை கிடையாது, வந்து தனி மனித மாண்பு இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரே விஷயம். ஸோ அதுல வந்து அவர் மதம் மாற்றத்துக்கு வந்து அவர் கண்டிப்பா நம்ம நீங்க முச்சது பண்றவங்க கூட 2 மாசம் ஒரு புக் வாசல் வேணும். ஓவியா தோழரோட புக் ஒன்று, மதம் மாற சொன்னாரா பெரியார் அப்படின்ட்டு தலித் ஆசிரியர் தவறா கோட் பண்ணி எழுதிருந்தாங்கன்ட்டு ஒரு புக் ஒன்று வாசித்தோம். வீரமன் அந்த புக்கு பேர் ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அந்த ஒரு நூல் கூட வாசித்தோம் முச்சது மன்றம்ல ஒரு 1.5 மாசம் 2 மாசம் முன்னாடி இருக்கும். ஸோ அவர் நீ வந்து அவர் வந்து அவரோட ப்ராக்டிக்கல் இதுல இருந்தா பாத்துருக்காரு. அவர் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துல வந்து அவர் பாத்துருக்காரு. நீ ஒரு 5 மணி வரைக்கும் ஹிந்துவா இருந்துட்டு நீ 5:05 வந்து முஸ்லீமா மாறினா 5:10 நீ வந்து அந்த தெருவில் நடக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து பெரியாரே சொன்னது. நீ 5 மணி வரைக்கும் ஹிந்துவா இருந்து இந்த தெருவில் நடக்க முடியாது. நீ 5:05 முஸ்லீம் ஆனா 5:10 அந்த தெருவில் நடக்கலாம். எவனா உன கேள்வி கேட்கறான், திரும்பி கேள்வி கேட்கலாம். நீ என்னடா பாக்குற, நான் தெருவில் நடக்கிறேன், நீ என்னடா பாக்குறேன்னு என்ன திரும்பி கேள்வி கேட்கலாம். இது நீங்க அந்த காலத்துல வந்து இது அந்த ரிஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த இந்துக்குள்ளே வந்து ஆரிய சமாஜ் அப்படின்ட்டு நம்ம அந்த வேற புக்ஸ் எல்லாம் படிச்சோம்ல, அந்த ஆரிய சமாஜ்னு ஒண்ணு அவங்களே வந்து கன்வெர்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்து மக்கள் வந்து நீங்க வந்து ஆரிய சமாஜ்ல சேர்ந்துருங்க. நீங்க ஆரிய சமாஜ்ல சேர்ந்தவங்க கூட அவங்க வந்து வைக்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து சும்மா வந்து உனக்கும் நான் பூணல் போடுறேன், உனக்கு நான் வேதம் கத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வராங்க ஒழிய, நீங்க நீங்க வந்து ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, ஒரு மதத்தில் இருக்கீங்க, ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னா அது வந்து வெறும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அதாவது ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டுமே இருக்கும்னா அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையுமே இல்லை. ஆனா நீ வந்து ஒரு கோயிலுக்குள்ள போய் அந்த கோயில் 4 சவருக்குள்ள என்னமோ நீங்க பண்றீங்க, வெளியே வந்த உடனே அது ஒண்ணுமே இம்பாக்ட் ஆகாதுன்னா யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து அப்படியே சோஷியல் டிஸ்கிரிமினேஷனா மாறி மக்களை வந்து நீ வந்து இங்க போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த தெருவில் போகக்கூடாது, இந்த தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த பேர் வைக்கக்கூடாது, இந்த இதெல்லாம் வைக்கும்போது அவருக்கு வந்து அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து ஒரு அடித்தளமா மதம் இருக்கும்போது அவர் வந்து ஒரு மதம் மாற சொல்லு. நீங்க அவர் ஏன் கிறிஸ்டியானிட்டியா மாற சொல்லலைன்னா அன்றைய கிறிஸ்டியன் அவர் பார்த்த கிறிஸ்டியானிட்டிலேயே வந்து சாதி புரியோடி இருக்குது. நாடா கிறிஸ்டியன், பறையர் கிறிஸ்டியன், அப்புறமேட்டு வேற கிறிஸ்டியன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவி இருக்கிறத அங்கே பாக்குறாரு. நீ அங்க போனாலும் அவருக்கு வந்து பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறது அங்கேயே சர்ச் எல்லாம் செக்ரிகேஷன்லாம் பாக்குறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வந்து நீங்க வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த இதுக்கு போங்க, ஒரு ஸ்டாப் கேப் சொல்யூஷன் தான். அவர் வந்து நீ மதமே வேணாம், வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனித இயல்பு என்னன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வா வந்து கடவுளை மைண்ட்ல வச்சுக்குது. அது கடவுள் மூலமா வர்ற சாதிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சாதியத்தை ஒட்டிய ஒடுக்குமுறைகளா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்குமே வந்து கடவுளையே தான் வந்து திரும்ப வந்து அவங்க துணை கழிக்கிற மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபோர்ஸ் அது. அந்த ஃபோர்ஸை தான் மேனிபுலேட் பண்ணி இவங்க அந்த நால்வர்ண முறை அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு பார்ப்பனர்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்க புறந்தள்ளிட்டு பெரியார் வந்து நீ வந்து என் கூட தான் சேரணும், நீ சுயமரியாதையில் சேர்ந்து அவர் போய் ஒரு நாடார் மாநாட்டில் வந்து நீங்க உங்க உரிமையை கேளுங்கன்னு அவங்க ஊக்கப்படுத்துறாரு. நீ வந்து போய் நீ ஒரு மாநாட்டில் போய் நின்று அவர் வந்து நீ வந்து போய் நீ வந்து ஒடுக்குறது சரி அப்படி இப்படிலாம் பேச, நீ வந்து மாநாடு நடத்துறதா தரணும். நீ மாநாடு எதுக்கு போட்டிருக்க, நீ உன் உரிமையை கேட்குற. அவருக்கு வந்து அது பிடிச்சிருக்குது. தன்னோட மக்கள்ல வந்து ஒருத்தன் போய் வந்து எனக்கு படிக்க இடம் கொடுங்க, எனக்கு தெருவில் நடக்க இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அவர் பிடிச்சிருக்கு. அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு அப்படிதான் கேட்கணும், உரிமையை கேட்கணும், போய் கேளுங்க, எங்க கேட்கணுமோ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாநாட்டை வந்து ஆமோதிக்கிறாரு. அந்த மாநாட்டில் வந்து நீங்க வந்து அதே இன்னொரு பரையர் மாநாட்டில் அவர் போய் பேசும்போது வந்து நீங்க உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் பரையர்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அவர்கிட்ட. அவர் வந்து இது முட்டாள்தனமான கேள்வி, பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் பார்க்கணும், யாருமே அந்த பொண்ணுமே யாருக்குமே கொடுக்கக்கூடாது
அப்படின்ற பதில் சொல்றாரு அவரு. ஆனா அங்க போய் வந்து நீ வந்து உனக்கு உரிமை வேணுமா, நீ போய் போராடு, உனக்கு ரெப்ரஸன்டேஷன் வேணுமா, போய் அரசு கேளு, அப்படி இப்படின்னு ஒரு அந்தந்த மாநாடுகளுக்கு போய் வந்து அவங்களோட உரிமைகளை வந்து என்ன என்ன பின்தங்கி இருக்கு, அந்த உரிமைகளை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அந்த வகையில் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மத மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட் ரிலீஃப். அது வந்து நீங்க அதில் பண்ணுங்க, மறுபடியும் பெண்ணடிமை இருக்கும், வேற விஷயங்கள்லாம் இருக்கும், வேற இதுல. ஆனா வந்து இந்த நிலை இருக்குது பாருங்க, நீ வந்து தெருவில் நடக்கக்கூடாது, உன் நிழல் படக்கூடாது, உன் மூச்சு காத்து படக்கூடாது, அது வந்து இமீடியட்டா விலகுது. இப்போ காந்தி வந்து ஒரு 4 பெருந்தத்துவம் வச்சிருந்தாரு இல்லைங்களா, அந்த என்ன தீண்டாமை ஒழிப்பு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, மது ஒழிப்பு, அப்புறமேட்டு வந்து கதராடை. இது 4க்கும் நீங்க இந்த 4க்கு என்ன கார்லேஷன், நீங்க என்ன நீங்க என்ன ஒரு ஒரு மிகப்பெரிய இணைப்பு புள்ளி என்ன பாக்குறீங்க? அது வந்து அவர் தீண்டாமை ஒழிப்புங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஆனா கதராடைக்கும் அடுத்து வந்து நீங்க மது ஒழிப்புக்கும், மது ஒழிப்புங்கிறதுக்கும் அது வந்து அது ஒரு ஆக்டிவிட்டி சொசைட்டில எப்பவுமே வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறது இல்லை, அதை ரேஷனலைஸ் பண்றதோ இல்லை அதை பத்தியான ஒரு சிந்தனை செயல்பாடு இருக்கிறது வந்து தேவைதான். ஆனா நீங்க வந்து ஒரு தீண்டாமை ஒழிப்புன்னு ஒரு இது எடுத்துக்கிட்டு அதுல வந்து நீங்க வந்து ரொம்ப கொஷனபிளா இயங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சம்மந்தம் இல்லாம கதர் இது கொண்டு வரீங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்னு ஒண்ணு வந்து அப்போ வந்து இது ரெண்டும் போலாரா இருக்குது. நம்ம வந்து அந்த வாஞ்சிநாதன் புக்கு இதெல்லாம் வாசிச்சதுனால வந்து இந்த போலரைசேஷன் வந்து அவ்வளவு கிளியரா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எதிர்நிலையில இருந்திருக்காங்க சில. அப்படி இருக்கும்போது அந்த நிலைகளுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் இமீடியட்டா வாஷ் ஆஃப் ஆகுது. மறுபடியும் சொல்றேன், பெரியார் சொன்ன வார்த்தை தான், நீ 5 மணி வரைக்கும் இந்து வரது, 5:05 நீ வந்து முஸ்லீமான, 5:10 தெருவில் நடக்கலாம். அது கடந்ததுன்னா பெரியாருக்கு போதும், அவ்வளவுதான். அது போதும். அதுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்தால் உனக்கு வந்து அதுக்கான நீங்க வந்து ஒரு மதம் விட்டு ஒரு மதம் போயிட்டதுனால வந்து ரிசர்வேஷன் ஆப்ஷன்லாம் போயிருது. ஒரு அவன் வந்து ஒரு மதத்துல இருந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியரா இருப்பான். இன்னைக்கு கூட இடைநிலை சாதிகள்லாம் அவங்க தங்களை தாங்களே வந்து இடைநிலை சாதிகளா வெளிப்படுத்துவாங்க, மறைமுகமா நேரடியா விதவிதமா வெளிப்படுத்துவாங்க. அதுல என்ன ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் ஃபியர் சைக்காலஜி இருக்கும். தன்னையும் வந்து ஒரு பஞ்சமனாவோ ஒரு தலித்தாவோ நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற வந்து ஒரு ஃபியர் இருக்கும். அதுதான் அந்த கிரேடிங் சிஸ்டமோட வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அவலம். தன்னை மீறி அவனுக்கு ஒரு ஃபியர் சைக்காலஜிஸ் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர்ல இருப்பாங்க. தன்னை இப்படி நினைச்சிருவாங்களோ, அதனால இடைநிலை சாதிகள் வந்து தங்களை பத்தி வந்து நேரடி மறைமுகமா வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா வந்து தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட எழுச்சியை வந்து ஒரு மாதிரி வந்து நியாயமா பேசுற மாதிரி பேசி அதை வந்து ஆனா எதிர்க்க ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம்குள்ள நடந்துட்டு இருக்கிற வந்து மெக்கானிசம்ஸ். நீங்க இதுக்குள்ள வந்து நீங்க எக்கனாமிக் மீன்ஸும் இல்லாம சோஷியல் மீன்ஸும் இல்லாம பெரியார் காலத்திலேயே வந்து பிரசிடென்சி காலேஜ்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு தமிழ் வாத்தியார் வந்து 80 ரூபா சம்பளம்னா ஒரு சமஸ்கிருத வாத்தியார் வந்து 400 ரூபா சம்பளம் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து அன்ற நிலைமைனா நம்ம சொல்றது வந்து 100 வருஷத்துக்குள்ளான ஒரு வரலாறு. ஒரு தமிழ் படித்த ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் தமிழ் வாத்தியாருக்கு வந்து 80 ரூபா சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத சமஸ்கிருத வாத்தியாருக்கு வந்து 400 ரூபா சம்பளம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க கொண்டு வந்து இதை மாற்றி கட்டமைச்சிருக்கிறோம். இதுல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து புறந்தள்ளிட்டு நம்ம வந்து நல்லதை நோக்கி பண்ணிருக்கோம். அதாவது பிசினஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்றது, டூயிங் வெல் பை டூயிங் குட், அது ஒன்று இருக்கு. இல்லைன்னா டூயிங் குட் பை டூயிங் வெல் அப்படிவாங்க. நம்ம ஜென்ரலா வந்து டூயிங் Where வெல் பை Habit டூயிங் Mod குட், நீ always வந்து on the நல்ல custom விஷயங்களை goal பண்ணிட்டு tab creates an அதன் easier மூலமா experience நீ சிறப்பாக before the ஒரு suspension. Viewers can now இப்போ திராவிடியன் மாடல் experience அப்படிங்கிறது அது targets on நீ both வந்து mobile keep and doing good and desktop. you'll do well. நீ வந்து தேவையான அளவுல வந்து நீ வந்து கல்வி, சமத்துவம், சமூக நீதி, ரிசோர்சஸ் இதெல்லாம் நீ வந்து பார்த்து பண்ணிட்டே இருந்தா ஆப்வியஸ்லி வில் டூ வெல். இப்போ கேபிட்டலிசம் சொல்லுவாங்க, நான் நல்லா பண்றேன், ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ வெல், தென் ஐ வில் டூ குட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து நிறைய சிக்கல்கள். அது வந்து ஒரு தத்துவமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பெரியார் வந்து என்ன சொல்றோம்னா வந்து உனக்கு எது குட்டோ கோ டூ தட், யூ டூ வெல், அவ்வளவுதான். நீ வந்து இங்க இருக்கிறதுனால உனக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே முடியாதுன்னா அங்க போன உன்னால வந்து உனக்கு நல்லது நடக்குன்னா போயிரு, அதுதான் நல்லது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து தெளிவு. அதை எடுத்து இவங்க வந்து இவங்க அவதூறு சொல்றதுல நம்ம வந்து பதில் வாசிப்புலேயே வந்துருது, எப்படி எங்க ஒட்டி மறைமுகமா செலக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம். ஆனா நான் வந்து அகைன் பெரியாரோட ஒரு அப்ரோச் நம்ம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் ஏன் அப்படி சொல்றாரு, அவர் ஏன் பௌத்த மதத்துக்கு போக சொல்லல, இல்லைன்னா அவர் ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு போக சொல்லல, இந்த மதத்துக்கு போக சொல்றாரு அப்படிங்கிறது அவர் வந்து ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்காரு, ஒரு சில விஷயங்களை வந்து அவர் கணிச்சிருக்காரு. அந்த அந்த ஒரு சிந்தனையும் மக்களுக்கு மறுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. கடவுள் சிந்தனையும் மக்கள்கிட்ட ஒரேடியா மறுத்துற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்காரு. அவரோட மேடைகள்ல வந்து நான் பிள்ளையாசில உடைப்பேன், நான் வந்து இந்த வாசங்களை சொல்லுவேன் அப்படிங்கிறதுலாம் வந்து அவருடைய ஸ்பெஷல் என்கேஜ்மெண்ட் பார்த்தா ரொம்ப, அதான் ஒரு மாநாட்டில் போய் நீ மாநாடு நடத்த நல்லதுப்பா, ஆனா இந்த மாநாடு வச்சு நீ வந்து உனக்கு கல்வி உரிமையை கேளு அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு மல்டி ப்ராங் ஆக்டிவிட்டி. அதுல வந்து அவர் ஒரு விஷயம் வந்து சொன்னது வந்து ஒரு மத மாற்றம் வந்து உனக்கு இமீடியட் ரிலீஃப் தருதுன்னா, அதையும் கூட வந்து அவரா சொல்லல, நீ மதம் மாறுன்னு சொல்லல, நீ வந்து உழந்துட்டு இருக்க, நீ வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர்ல ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஜுகேஷன் இருக்கும்போது வந்து உனக்கு வந்து மதம் மாற்றுறது தான் உனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றேன்னா நீ வந்து அங்க போய் மாறிக்கப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட என்ன சொல்றது ஒரு தவிப்புல இருந்து தான் அதை வந்து சொல்றாரு ஒழிய தன்னுடைய அஜெண்டாவோ தன்னுடைய செயல் திட்டமாவோ, அவருடைய செயல் திட்டம் அவர் மேடைகள் அவர் சொல்ற முழக்கங்களும் அவர் செய்கிற செய்கைகளும் தான்.
ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மக்கள் என்னது சில்லுண்டிகள் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போயிடுறாங்க. நம்ம மறுப்பு எழுதுறதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நேரமும் ஆற்றல் விரயமும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதையும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதான் மேடம். நன்றி. மேம் குதிரை தோழர் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. அதாவது இப்போ நீங்க சொன்ன வந்ததுல இருந்து அந்த விடுதலை அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம ஸ்கூல் டேஸ்ல அதுக்கப்புறம் படிக்கிற அந்த காலகட்டத்துகள்லாம் நமக்கு தெரிஞ்ச விடுதலை அப்படின்றது எல்லாமே வந்து சுதந்திர போராட்டம் அப்படி உங்க சொல்லி கொடுத்த அந்த விடுதலை பத்தியும் நம்ம அதுல ஏதோ வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்ச்சியோட தான் நம்ம வளர்ந்த ஒரு 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 பகுதி நம்ம. ஆனா நம்மளுக்கு இதனுடைய உண்மையான காரணிகள் வந்து எதுவுமே தெரியாம மறைக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது, நம்ம புரிதல் இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு வேணா சொல்லலாம். இது பெரியார் அவங்க புத்தகங்கள், அம்பேத்கர் அவங்களுடைய புத்தகங்கள் வந்து வாசிக்கிறதுக்கு அப்புறமாகவும் அவங்களுடைய புத்தகங்களை வாசிச்சவங்க நமக்கு அவங்களுடைய உரையாடல் மூலமா தெரிவிச்ச அந்த கருத்துக்களால தான் இந்த விடுதலை அப்படின்றதுக்கான இன்னொரு பாதையை நம்மளால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது அப்படின்றது உண்மை. விடுதலை அப்படின்றது வந்து நம் எளிய மக்களை பயன்படுத்தி நம்ம மொத்தமா விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்த அந்த எளிய மக்களுக்கான விடுதலை அப்படின்றது என்ன அப்படின்றதுக்காக சமூகத்துல வந்து பெரிய கேள்விகளை எழுப்பினவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. அதை வந்து நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒவ்வொரு தலைமுறையில வந்து தொடக்கத்துல இப்ப நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் வந்து அடுத்த தலைமுறைகள் இருப்பாங்க. அவங்களுடைய முதல் 20-25 வருஷங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்னவா அவங்க படிச்சுட்டு வராங்களோ, புத்தகத்துல என்ன அவங்க அவங்க எடுத்துக்கிட்டு வராங்களோ அதுதான் அவங்களுடைய மூல முழுக்க இருக்கும். அது வந்து உண்மையை வந்து ஒரு 10% தான் அதுல இருக்கும். மீதி எல்லாமே வந்து யார் அதுல இருந்தாங்களோ, அதிகாரத்துல யார் இருந்தாங்களோ அவங்களுடைய கருத்துக்களா தான் இருந்திருக்கும். சோ அவங்க உள்வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்களும் அந்த ஒரு உணர்வை தான் அவங்களுக்கு ஏற்படுத்திருக்கும். அதுல இருந்து அவங்களை வந்து உண்மையை நோக்கி நம்ம நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து நம்ம எடுத்துட்டே போகணும். இந்த புத்தக வாசிப்புகள், இந்த மாதிரி உண்மையை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு எப்படி ரீச் ஆகிறதுக்கு நமக்கு இத்தனைக்கும் மீடியா இல்லாத காலத்திலேயே நம்மளுக்கு அது நம்மள வந்து சேர்ந்துருக்கு. நமக்கு இருந்த தலைவர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு இருந்த தலைவர் வந்து நம்மளுக்கு அது ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் தேடுதல்ல இந்த புத்தக வாசிப்புகள் நம்மள அவங்க முயற்சிகளை எடுத்து அதாவது தேவைப்படுறவங்க படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவசியம். மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த விடுதலை அப்படின்றது வந்து பெரியாருடைய பார்வையில வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அது கலையா இருந்தா கூட பழமையில வந்து பெருமையா நம்ம போட்டுறோம் அப்படின்ற அந்த அடையாளங்களை வந்து அவர் வந்து விடுதலை கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்பவே இல்லை. அந்த மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த விடுதலை அப்படின்றது வந்து உண்மையான விடுதலையா அடையாளத்தை வச்சு நமக்கு வரக்கூடிய எந்த மாற்றமே வந்து நமக்கு உண்மையான ஒரு விடுதலையா தராது அப்படின்றதுல வந்து அவருடைய கருத்துக்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவரு எதிர்பார்த்த அந்த ஒரு விடுதலை அப்படின்றது வந்து சமத்துவம் இல்லாத ஒரு நிலையில இருந்து சமத்துவ நிலைக்கு நம்ம முன்னேறக்கூடிய அந்த ஒரு நகர்வு தான் வந்து உண்மையான விடுதலை அப்படின்றதா அவருடைய கருத்துக்கள்ல இருந்தும் சரி, அவரு பண்ணிருக்கிற அந்த பேச்சுக்கள்ல இருந்தும் நம்மளால ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த சமத்துவத்தை நோக்கி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம தலைமுறைகளை நோக்கி நம்ம கொண்டு போகணும். நன்றிங்க. நன்றி செம்பரோட, நன்றி பிரபுத்தோட. சொல்லுங்க பெரிய தொடர், கை வச்சு பெரிய தொடர் பேசிடலாம். யாராவது பேசுறாங்களா? எனக்கு கேட்கல. ஐடி 6 ஐடி தான் காமிக்குது. என் வாய்ஸ் நான் பேசுறது கேக்குது குதிரை தோழர். காளி தான் அடுத்து இருக்காங்க. அதுல பேரலை தொடர் கை உயர்த்திருந்தாரு. நான் பேசுறது கேக்குது பேரலை. கேக்குது. அந்த இது வெற்றிலை வியாபாரிகள் அந்த இது வந்துருச்சா? சாப்டர் வந்துருச்சா இதுல? ஏதாவது எந்த சாப்டர் தொடர்? வெற்றிலை வியாபாரிகள் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பெரியார் வச்சிருப்பாங்க. அதை பத்தி ஏதாவது நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல இருக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. நான் சொல்லிடுறேன். அது நேரடி மீட்டிங் நான் கேட்டது. இதே போல பிரபுதல் சொன்ன மாதிரி தான் வெற்றிலை வியாபாரிகள் வந்து அவங்களுடைய மாநாடு மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்து பெரியார் அழைச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு என்ன செய்வாருன்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசுவாரு. உங்களால என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து வெற்றிலை வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறீங்க, இந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இதை போட்டு மென்னுக்கிட்டு ஊர்வம்பெல்லாம் பேசி இதெல்லாம் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ற இடமா தானே இருக்கும் இது. இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்க வந்து மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு உபயோகம் மாதிரி ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெற்றிலை வியாபாரிகள் கூட்டணும் தனியா இருக்கு சாப்டர். அது இந்த புத்தகத்துல வருதா எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் குறைவு. ஆனா அதுலயும் போய் இப்படிதான் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னாக்கா, உங்களால இந்த சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் வந்து பேசுறேன், என்ன கூப்பிட்டுருக்கீங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதை பற்றி ஏதாவது யோசிச்சு இதெல்லாம் கூட நீங்க தேவைப்பட்டா தேவையில்லைன்னா இதெல்லாம் கூட கழிச்சிட்டு நீங்க அப்படி ஏதாவது ஒரு சமூகத்துக்கான செயல்ல அப்படி ஒன்று ஏதாவது ஆரம்பிங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. நன்றி. நன்றி பேரடி தொடர். நம்ம பேசலாம். நன்றி. நீங்க அந்த எந்த கூட்டத்துக்கு போனாலும் அதுல வந்து அது வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கிறதுக்காக வெறும் உயர்வு நிகழ்ச்சியா பேசுறது, புகழ்ச்சியா பேசுறது அதெல்லாம் பெரியார் பண்ண மாட்டாரு. நேரடியா என்ன இருந்தா அதுதான் அவர் பேசுவார் அப்படிங்கிற மனசுல பட்டாதான் பேசுவார்.
நன்றி தலைவர். காலை மேம் நீங்க பேசுங்க. நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புரிதோழர். நன்றி நன்றி காலை. என்னைக்குமே எந்த ஒரு ஆட்சிக்குமே இல்லாத அளவுக்கு பிராமணர்களுடைய மொபிலைசேஷன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சி காலத்திலையுமே அட்வைசர், அமைச்சர் மற்றும் உயர் பதவிகள், பிரபுக்களாகிய உயர் பதவிகள் இது அத்தனையுமே அவங்களால அடைய முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து முகலாயர்களை பற்றின சுல்தானேட் முகலாயர்கள் இவர்களை பற்றின நிறைய குறைபாடுகளை சொன்னாலும் லோக்கல் கவர்னன்ஸ் என்ற அடிப்படையிலையும் முகலாய அவையின் உள்ளேயும் கூட முக்கியமான பதவிகளை வந்து இவங்க வகித்து தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு பதவி வைக்கதான் செஞ்சாங்க. இன்னைக்கு போலரைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த எதன் அடிப்படையில் அவங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்கன்னா சமஸ்கிருதம், பர்சனல் லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி பீப்புள் இதை இன்டர்பிரட் பண்றதுக்காக அவங்க எல்லாம் இது பண்ணப்பட்டாங்க. மற்றும் வழக்கமாக கணக்குல புலி இந்த விஷயங்கள்னால எல்லாம் பண்ணப்பட்டாங்க. இந்த வரைமுறையை, இந்த சமஸ்கிருதம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு கணக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வரைமுறையை மாற்றி அதை எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி அதை ஒரு காமன் பீப்புளுக்கு அவைலபிளா, சோஷியல் இம்மோபிலிட்டி இருந்தது இல்லையா, மற்ற சமுதாயத்தினர் யாருமே மேல வர முடியாத சோஷியல் இம்மோபிலிட்டி, அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸ்ல அவங்கவுங்க பழச்சிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சோஷியலி இம்மோபிலிட்டி இருந்ததுல அந்த சோஷியல் மொபிலிட்டி ஸ்டார்ட் ஆனதுதான் இவங்களுடைய இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய இது பண்றதுக்கான காரணம். பெரியார் வந்து அடிமட்ட மக்கள் எப்பயுமே ஒன்னாதான் இருக்காங்க, எப்பயுமே அதுவாகவே தான் இருக்காங்க, அவங்களுக்கான தனி மனித உரிமை, அடிப்படை சுயமரியாதை இதை வந்து மீட்சி பெறுவதுதான் சுதந்திரமாக இருக்க முடியுமே ஒழிய வெளிநாட்டுக்காரனுக்கு அடிமையா இருக்கலாம், பட் உள்நாட்டுக்காரனுக்கு அடிமையா இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஸ்டாண்ட். அதுதான் அவருடைய இதுவாக இன்னைக்கு வாசிப்புல நமக்கு மொத்தமா இல்ல செண்பத்தோட பேசுவதை இது பண்ணி ஜஸ்ட் தோணின விஷயங்கள். நன்றி நன்றி. ஜஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு முக்கியமான நன்றி மொழி. நன்றி நன்றி காலை மேம். ஜேகே தோழர் நீங்க பேசுங்க. ஜேகே தோழர் இருக்கீங்களா? அவங்க கீழே போயிட்டாங்க. குகன் தோழர் வந்துட்டாரு, குகன் தோழரும் நடிக்க போயிட்டாரு. அப்புறம் நெட்வொர்க் ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்னு நினைக்கிறேன், இல்லை பக்கா இருக்கான்னு தெரியல. குகன் தோழர் வாங்க, குகன் தோழர் வாங்க. ஏன் விமர்சனம் வந்திருக்குன்னா, இவர் வந்து அந்த ஆதிக்க ஜாதியினர் அவங்க வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டா இதுல இருந்து அனுபவிச்சாங்க இந்த எல்லா இதுப்பையும். திடீர்னு ஒருத்தர் வந்து கலக்குரல் எழுப்பும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் இவ்வளவு கட்டுக்கதைகளை விமர்சனங்கள் வந்து அள்ளி தெளிச்சு போற பக்கத்துல போய்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து அஜரத்தா மாறிட்டாப்பா, அந்த முஸ்லீம்ல அந்த அஜரத்தா மாறிட்டாப்ல ஒரு வருஷம் ஆச்சு இந்த கதை நடந்து. அப்போ வந்து பேசும்போது அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, பெரியார் வந்து முஸ்லீம் மதத்தை தான் மாற சொன்னாரு, எங்களுக்கு வந்து பேசிக்காவே வந்து சயின்ஸ்லி ப்ரூவன் மதம் எங்களுது நாங்க வந்து மேம்பாடு அடைந்து விட்டு ஒரு மதம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசினாரு. நானும் பல கருத்துக்களை மாறி மாறி விவாதம் வச்சிருந்தோம். கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து நல்ல எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்ன்றது நன்றி தொடர். இந்த புத்தகத்தை எடுத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி நம்ம மனுஷங்க நம்ம ஆளுங்க எங்க போனாலுமே தெய்வங்களை கூட கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஜாதியும் சேர்த்துட்டாங்க. எந்த மதத்துக்கு போனாலும் கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ தேவர் அந்த மாதிரி போயிட்டாங்க. அந்த மாதிரி முஸ்லீம் எங்க வட்டாரத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த மாதிரி என்னதான் வந்து மதம் மாறினாலும் கூடவே ஜாதியும் கூட கூட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன் இந்த பெரியார் இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்னோட லைஃப்ல இருந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது என்னோட நண்பர்கள், என் கூட படிச்சவங்க, இதே ஊர்ல என் கூட நண்பர்களா இருந்தவங்க எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஆனா என்ன சொல்றது, எல்லாருமே நல்லா படிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வந்து என்னைக்கு பெரியாரிய கொள்கைகளை படிச்சுட்டு பேச ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டெலிட் பண்றாங்க. நம்மள்ட்ட யாரும் பேசுறதே இல்லை. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஜாதி வெறி தான் ஊறி போயிருக்கு. அதை பத்தி பேசவே கூடாது, கூட பழங்க நண்பனே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது இந்த காலத்து என்னோட நண்பர்களே இப்படி பண்ணும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நன்றி தொடர். நன்றி குகன் தோழர். இது ஒண்ணு இருக்கு, நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம், நம்ம பெரியாரியவாதி அப்படின்னு தெரிஞ்சா அப்புறம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது. நன்றி தோழர். பட் நம்ம